ஹாய் டார்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்பிங் ஆல் டூயிங் குட். இன்றைக்கி வந்து தேங்கோட ஃபேட்டர் டு லவ் பார்ட் 2 ஃபைனல் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஆஸ் ஐ ப்ராமிஸ் நான் ஒன் ஷாட் போட்டுட்டேன். மை மாடல் ஹஸ்பண்ட் வந்து ஜிம்மின்க்கு அப்லோட் பண்ணிட்டேன். அண்ட் வந்து இன்னும் பெண்டிங்கில் இது இருக்குது. ஸோ அதனால் இதையும் டப் பண்ணி இன்றைக்கி அப்லோட் பண்ணிடலான்னு உட்காந்தாச்சு. ஒர்க் இருக்குதான், பட் ஸ்டில் ஐம் டூயிங் திஸ் பிகாஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டீங்க, கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. அதில் அந்த கேர்ள் பவர் லைக் வந்து ஒரு ஆர்ட் பிரேக் அப்புறம் ஒரு கேர்ள் வந்து எப்படி அது லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கிட்டான்ற அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். எக்ஸாக்ட்லி அதுதான் உண்மை. ஒரு கேர்ள் ஒரு ஆர்ட் பிரேக்குக்கு அப்புறம் அது என்னவாக இருக்கட்டும், லூசிங் ஃபேவரட் பீப்புளாக இருக்கட்டும், ஒரு பிரேக்கப்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்கு அப்புறமே ஒரு கேர்ளுக்கு பின்னாடி இன்னொரு லைஃப் காத்துட்ருக்கோம். அது பிரேவாக இருக்கிறதும் ஜாலியாக இருக்கிறதும் அது உங்கள் இஷ்டம். ஆனால் கண்டிப்பாக உங்களை அது மாதிரி மாற்றிடும். ஸோ அதை தான் நான் வந்து இந்த எஃப்எஃப்ல வந்து காட்டணுன்ற ஒரு கான்செப்டோடு வச்சுருந்தேன். தேவாங்க என்ன தான் வந்து இப்போ வயனை லவ் பண்ணியிருந்தாலும் முன்னாடி அந்த ஹார்ட் பிரேக்குக்குமே தேவாங்க காரணமாக இருந்ததுனால தான் வயன் வந்துட்டு இப்போ டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகேவா? ஸோ அதனால தான் அவங்களுக்குள்ள கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரியே நான் காமிச்சிட்டு போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் என்ன இது எஃப்எஃப்னா நீங்கள் வந்து லவ்லி டவ்லியாக தானே பண்ணணும், எதுக்கு நீங்கள் தேவையும் வயனையும் பிரித்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். எல்லா கதைகளையுமே லவ்லி டவ்லியாக ஒன்றா இருந்தால் மட்டுமே அந்த கதை இல்லை. லைக் பிரிவாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று சேர்றது தான் கதை. ஸோ அதனால் உங்களுக்கு அது கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிற விஷயங்கள். ஓகேவா? ஸோ அதனால் இப்போது நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாண்டா. ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ கேட்க உங்களுக்கே புரியும் லைக் என்ன கான்செப்டாக போகுது ஸ்டோரியிலன்றது உங்களுக்கே புரியும். ஏன்னா எனக்கே தெரியல நான் எப்படி இதை டப்பட்ட போகிறேன்னு. போகும்போது நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நேரம் நம்ம கதைக்குள்ளே போகலாம். ரீகேப் பார்த்துடலாமா? ரீகேப் பார்த்தா லைக் வந்து கடைசியாக எதில் முடிச்சிருப்பேன்னா, தேவாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வயனையும் தேவாங்கையும் வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு லைக் ஹனிமூன் இவங்க போயிருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதனால் எல்லாருமே ஹனிமூன் வந்து தேவாங்கும் வயனும் போகிறது வந்து வயன் நீங்கள் வந்து ஒத்துக்கிட்ட மாட்டீங்க, நான் வரமாட்டேன்ற மாதிரி ரொம்ப முரடு பிடிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் தேவாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் தேவாங்க இதை சொல்லும் போது தேவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கூப்பிட்டோன்னா கண்டிப்பாக வயன் வருவாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லோரும் வீட்டுக்கு வந்து உங்களை கூப்பிட்ருப்பாங்க. நீங்களும் அவங்களாம் ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரி சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறமா இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் எல்லாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணிகிட்டே இருக்கீங்க. இங்கே தேயாங்குக்கு செம்ம ஹாப்பி நீங்கள் வரேன்னு சொன்னதே. அவரும் ஜாலியாக எல்லா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறாரு. நீங்கள் அவரை தான் பார்க்குறீங்க. அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படியே பேக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு என்ன உன் கூட நான் வரேன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் நீ வரேன்னு சொன்னல, எனக்கு அது போதும். என் ஃப்ரெண்டுங்க முன்னாடி என் மானத்தை வாங்கணும்னு நீ நினைக்கல, நினச்சிருந்தா நீ அதை பண்ணியிருக்கலாம். நான் வரலை, என்னால் வர முடியாதுன்னு ஒத்த காலம் நீ நின்று இருக்கலாம். ஆனால் அங்கே என் மரியாதை போகணுன்றதுனால தானே நீ ஒத்துக்கிட்ட. அது எனக்கு போதும். அந்த விஷயத்தில் நீ என்னை புரிஞ்சு என்ன அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நீ நினைக்கிறல்ல, அப்போவே நீ ஒரு ஒய்ஃபாக நடந்துக்க ஆரம்பிச்சிட்டவன், உனக்கு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தேங்க இங்கே போகிறாரு. நீங்கள் இவன் என்ன பேசுகிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. பட் ஆனால் அதான் உண்மை. இப்போ எங்கே நீங்கள் வந்து முரடு பிடிச்சிங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி தேங்கோட மானம் இங்கே கொஞ்சம் குறையும்ல. என்ன இவங்க இப்படி இப்படிப்பட்ட ஒரு ஒய்ஃபா இப்படி தேங்குன்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து சரி ஓகே ரொம்ப கம்பல் பண்ணும்போது நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஓகே சொல்லியிருப்பீங்க. தேங்க அதை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் நீங்கள் அதை காட்டிக்கல, படாடே அப்படின்ற மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து கொடைக்கானல் அந்த மாதிரி தான் போகிறீங்க, ஹில் ஸ்டேஷன் தான் போகிறீங்க. லிட்ரலி ஒரு 4 நாள் பிளான் பண்ணிடலாம். லைக் 4 நாளோ 3 நாள் பிளான் தான், போயிட்டு வந்துடலாம். 3 நாள் லீவ், சாட்டர்டே சண்டே அண்ட் மண்டே உங்களுக்கு 3 நாள் லீவ் அப்படியே வருது. அதனால தான் அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இப்போ கிளம்பி எல்லோரும் போகிறீங்க. ட்ரெயினில் தான் போகிறீங்க. ஓகேவா? ட்ரெயினில் தான் எல்லாருக்குமே வந்து இந்த கம்பார்ட்மெண்ட் ஏன்னா எல்லாருமே கப்புள்ஸில் நான் சொன்ன மாதிரி எல்லாருமே கப்புள்ஸ். ஸோ கம்பார்ட்மெண்ட்டாக அந்த இது இருக்கும்ல, அந்த கேபின் மாதிரி இருக்குமே, லைக் கப்புள்ஸ்க்கு தனியாக கொஞ்சம் காஸ்ட்லியாக அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இதை தான் புக் பண்ணுறாங்க. ஒரு கப்புள்ஸ்க்கு ஒரு லைக் ஒரு கேபின் மாதிரி கொடுத்துட்றாங்க. இங்கே நீங்கள் சொல்கிறீங்க இல்லை எங்களுக்கு ஜென்ரலே போதுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க இல்லை நாங்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக புக் பண்ணிட்டோம், உங்கள் 2 பேருக்காக அவங்களுமே வந்து கம்பார்ட்மெண்ட் மாதிரி தான் புக் பண்ணியிருப்பாங்க. அப்படி சொல்லிட்டோன்னே சரி ஓகே வேறு வழி இல்லை புக் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு நேராக அவங்களோட கம்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போகிறீங்க. போய் பார்த்தா அங்கே ஃபுல்லாக டெக்கரேஷனாக இருக்குது. லைக் இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் நம்ம தப்பான இதுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு காலை எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு திருப்பி வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. தேங்க அப்போ தான் உங்களோட கொஞ்சம் லக்கேஜும் அவரோடது கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே வராரு. ஏன் எதுக்கு இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீயே போய் பாரு, நான் எனக்கு தெரிஞ்சு தப்பாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன், போய்ட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நம்ம கரெக்டான கேபின் நம்பர் கேட்டு வாப்போ அப்படின்னு சொல்கிறீங்க. அவர்
கரெக்டான கேபின் நம்பரா? கரெக்டு தான், 148 தான் நம்மளோட கேபின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அது கூடயே உள்ளே போகிறாரு. போய் பார்த்தா உள்ள டெக்கரேஷனாக இருக்குது. இது நம்ம ஃப்ரெண்டுங்க பண்ண வேலையாக தான் இருக்கும்னு அவருக்கே தெரியுது. அவர் அங்கே போயிட்டு நேராக உங்கள் சீட்டில் லக்கேஜ்லாம் வச்சுட்டு வயன் உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் நான் தான் சொல்கிறேன்ல தப்பான இதுக்கு வந்துட்டோம் கேபினுக்கு, போய் கரெக்டாக கேட்டுட்டு வா ட்ரெயின் எடுக்கிறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க நீங்கள். அவர் கரெக்டான இதுக்கு தான் வந்திருக்கோம், இதுதான் நம்மளுக்கு புக் பண்ணது, அவங்க நம்ம நியூலி வெஜ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே ஷோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்ச அப்படியே ஒரு மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து உங்கள் ஹேண்ட்பேக்கெலாம் வச்சுட்டு நேராக போய்ட்டு விண்டோ சீட் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. இங்கே இந்த தேங்க வந்து உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உட்கார்றாரு. அப்புறமா உங்ககிட்ட வந்து லைக் வந்து பேசணும்னு ட்ரை பண்ணுறாரு. வரவில்லை உனக்கு இது வேணுமா அது வேணுமா அப்படிலாம் கேட்குறாரு. நீங்கள் எதுவும் பேசுகிறதாவே இல்லை. இதை மனுஷன் இது வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு லைக் அவர் கால் எடுத்து உங்களோட சீட் மேலே வச்சுட்டு உங்களோட லேப் கிட்ட வச்சுருக்காரு. வச்சுட்டு அங்கே தான் அப்படியே தெரியாமல் படுற மாதிரி அப்படியே உங்கள் கால் கிட்ட அவரோட உங்கள் தொடக்கிட்ட அந்த கால் படுற மாதிரி லைட்டாக அப்படியே தேய்ச்சிட்ருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன தனி கம்பார்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு உனக்கு என்ன மூடு அப்படியே எங்கேயோ போதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் இருக்காதா பின்ன, ஆப்போசிட்டில் இவ்வளோ அழகான ஒரு பொண்டாட்டி மூடு ஆவதான் செய்யுது நார்மலாகவே எனக்கு, ஆனாலும் இந்த கெட்டப் உனக்கு நல்லா இருக்குது அப்படின்றாரு. நீங்கள் ஒரு கெட்டப்லேயும் வரல, நீங்கள் நார்மலாக ஒரு காட்டன் சுடிதார் போட்டிருக்கீங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க, நார்மலாக காட்டன் சுடிதார் தான் போட்டிருக்கீங்க, அதுக்கே அவர் அப்படி சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் என்ன கெட்டப்பு நான் கம்ஃபர்டபுளாக வரணும்னு இவ்வளோ சிம்பிளாக வந்திருக்கேன், இதில் என்ன உனக்கு மூடேறது மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் மூடேற மாதிரியா, உங்கள் கழுத்தில் இன்னும் அந்த மஞ்சள் தாலி இருக்குல்ல, அது நான் கட்டினது தானே, அதுலேயே எனக்கு யோசனைகள் ஏகப்பட்டது போகுது, ஏன்னா அது நான் கட்டினதுடி இருக்காதா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் வேறு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜன்னல் பக்கம் செஞ்சுருக்கிறீங்க. அவர் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே காலை ஆட்டிட்டு நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை நீருக்குள் மூழ்கிடும் தாமரை அப்படின்னு சொல்லிட்டு சற்றெண்டு மாறுது வானிலை பின்னே உன் மேற்பிலை யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் வாயன் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் என்ன மனசில் சூர்யா நினைப்பா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் அப்படி இல்லை, நீ வந்து என்னதான் சமீரா ரெட்டி அளவுக்கு இல்லைனாலும் நீயும் ஒரு சூப்பர் ஃபிகர் தான் அப்படின்றாரு. நீங்கள் அந்த தேவையில்லாத பேச்செல்லாம் ட்ரை பண்ணது தயா, வாயை மூடிட்டு வா தயவு செய்து, உன் காமெடிக்கும் ரொமான்ஸுக்கும் இங்கே நாள் இல்லை, எனக்கு ஏதோ உன் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி நம்ம குடும்பத்தோட இதை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் இந்த ட்ரிப்புக்கே ஓகே சொன்னேன். இது ட்ரிப் கிடையாது வயன், ஹனிமூன் கப்பலாக போகிறோம், இது ட்ரிப்பு ஒன்றும் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் நான் இதை ட்ரிப்பாக தான் பார்க்குறேன், நீ ஹனிமூனோட எண்ணத்தில் வந்திருந்தீங்கன்னா தயவுசெய்து உன் மனசில் இருக்க ஆசையெல்லாம் இப்போவே அழிச்சிரு, நான் இதை ட்ரிப்பாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு ஜன்னலில் சாஞ்சு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வரீங்க. இவர் செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. என்ன எது பண்ணாலும் மூஞ்சி காட்டிகிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கம்முன்னு கால் எடுத்துகிட்டு அவர் ஃபோன் நோண்டிட்டு அப்படியே படுத்துட்டு அப்படியே வராரு. நீங்களும் அப்படியே ஜன்னலில் வேடிக்கை பார்த்துட்டே வரீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது, லைக் இந்த மாதிரி சிடுன்னு இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் உங்களுக்கு உங்களே அறியாமல் நீங்கள் சிடுன்னு இருக்கீங்க. இப்படியே டைம் போகுது, நீங்களும் ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து வேன் மாதிரி அரேஞ்ச் பண்ணி உங்களோட இதுக்கு அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் போகிறீங்க. ஹோட்டலில் எல்லாருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றனால சிங்கிள் ரூம், ஒரு கப்பலுக்கு சிங்கிள் ரூம் புக் பண்ணுறாங்க, அது மாதிரி 4 ரூம் புக் பண்ணிடுறாங்க. உங்களுக்கும் எனக்கு ஒரு ரூம் புக் பண்ணிட்டு கீ எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் குத்துறாங்க. கைஸ் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காவோட ஃப்ரெண்டு கொடுத்துட்டு போகிறா. நீங்கள் என்னத்த என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க ரூம் நம்பர் பார்த்துட்டு நீங்கள் பாட்டு போகிறீங்க. தேங்க அப்படியே பின்னாடியே வராரு. அதுக்கப்புறம் அங்கே எல்லாம் ஃப்ரெஷ்ஷன் ஆகிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அப்போ ஈவினிங் மேலே நம்ம எல்லோரும் அந்த லேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் ரெடி ஆகி, செம்ம குளிர் சொன்னால அந்த ஸ்வெட்டர் அதெல்லாம் போட்டு நீங்களும் ரெடி ஆகி ஈவினிங் லேக் தான் போகிறீங்க. அங்கே ஃபுல்லாக கடைலாம் போட்டிருக்கு, லேக்குக்கு எல்லாம் போட்டிங்லாம் போகிறாங்க. நீங்கள் நான் வரலன்னு சொல்லிடுறீங்க. சரி 2 கப்புள்ஸ் வந்து போட்டிங் போகிறாங்க, இன்னொரு கப்புள்ஸ் வந்து ஹார்ஸ் ரைடிங் போகிறாங்க. நீங்கள் எதுலேயுமே இன்வால்வ்டாக இல்லை. தேங்க ஐயோ இவளை எதுக்கு தான் இங்கே கூட்டின்னு வந்தாங்களோ அப்படின்ற மாதிரி அவருமே போயிட்டு அவர் ஃப்ரெண்டுங்க கூட அவரு போக ஆரம்பிச்சிட்டாரு உங்களை தனியாகவே விட்டு. பிகாஸ் அவர் வந்து தெரிஞ்சு போச்சு நீங்கள் என்ன பண்ணாலும் மடங்க போகிறதில்ல, இதுக்கு நான் வந்ததுக்கு நானாவது ஒரு 4 விஷயங்கள் போய் பார்க்குறேன்ட்டு அவர் போயிருப்பார். அவர் அப்படி தான் போயிட்டுருக்கும் போது நீங்கள் அப்படியே அந்த லேக்கை சுற்றி நடந்து வந்துகிட்டே இருக்கீங்க.
அப்போ ஒரு இடத்துல அப்படியே ஸ்பாட் பண்ணி நிற்கிறீங்க. அதே இடத்த அப்படியே உத்து பார்த்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறீங்க. தேவைங்க அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ தான் உங்களை பார்க்குறாரு. என்ன தேவை அப்படி பார்க்குறா, அப்படியே ரொம்ப நேரமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே வந்து இந்த ரோட்டு கடையில் டாய் ஷாப் மாதிரி ஒரு 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 வயசானவர் வச்சுருக்காரு. அங்கே வந்து இந்த பபுள்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த குழந்தைங்க விளையாடுவாங்களே பபுள்ஸ், அது வந்து ஊதி ஊதி விளையாட்டு காமிச்சிட்டு குழந்தைங்கள வாங்க வைக்கிறதுக்காக அந்த அங்கிள் ஊதிட்டுருக்காங்க. அங்கே இருக்க சில குழந்தைங்கள் அடம் பிடிக்குது. அதை பார்த்துட்டு எனக்கு வேணும்னு அவங்க அம்மா அப்பா கிட்ட அதை அடம் பிடிக்குது. லைக் வந்து நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க. ஒரு குழந்தை வந்து ஒரு அப்பா கிட்ட அடம் பிடிச்சிட்டு அதை பார்த்து நீட்டு இருக்கா, எனக்கு அது வேணும் வேணுன்ற மாதிரி. அவங்க அப்பாவும் தூக்கி வச்சுட்டு அந்த குழந்தைக்கு அந்த பபுள் வாங்கி அவரே ஊதி ஊதி விளையாட்டு காட்டிகிட்டு இருக்காரு. இந்த சீனாரியும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவர் நேராக தேவங்க என்ன பார்க்குறாருன்னா, பபுள் ஷாப்புன்றது அவருக்கு தெரியுது, அந்த பபுள்ஸ்லாம் விற்கிறதுன்னு தெரியுது. இது வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாமே, எதுக்காக இங்கே நின்று இப்படி பறக்க பார்த்துக்கிட்டு இருக்கா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நேராக போய் அந்த கடையில் போய்ட்டு ஒரு பபுள் அந்த இது மாதிரி இருக்கும்ல, ஸ்டிக் மாதிரி இருக்கும்ல, பபுள் ஸ்டிக்கு, அந்த பபுள்ஸ் ஒரு ஸ்டிக் வாங்கிட்டு நேராக உங்ககிட்ட தான் வந்து இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுறாரு. நீங்கள் கீழே பார்த்துட்டு என்னது அப்படின்னு கேட்குறீங்க. நீ தானே ரொம்ப நேரமாக அந்த இடத்த பார்த்துட்டே இருந்த பபுள்ஸு, அதனால தான் இது ஒரு வார்த்தை நீ என்கிட்ட கேட்டிருந்தா நானே வாங்கி கொடுத்துருப்பேன். வந்து நிற்க வரைக்கும் அதையே ஒரு 10-15 நிமிஷம் நின்று எதுக்கு பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் அப்படியே நான் என்னத்தை பார்த்தேன் என்னத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னு கூட தெரியாமல் உன்னோட பண திமிரும் இல்லை எனக்கு நீ எல்லாமே பண்ணிட முடியுன்ற அந்த இதையும் நீ காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் இதில் என்னடி நான் திமிரு காட்டினேன், நீ ஒரு விஷயத்த பார்த்த ஆசைப்பட்ட அதை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறது ஒரு ஹஸ்பண்டோட டியூட்டி அண்ட் ஒரு ஆசை, அதை எதுக்கடி திமிராக பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் நான் பபுள் ஆசைப்பட்டேனா இல்லை அங்கே என்ன பார்த்தேன்னு கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியாது தயா, அதுதான் சொல்கிறேன். நீயும் நானும் ஒன்றும் கிடையாது, நீயும் நானும் வேறு. நான் புரிஞ்சுக்கிறதையும் நீ புரிஞ்சுக்க போகிறதே கிடையாது. அங்கே வித்துட்டு இருந்ததை நான் பார்க்கல, எனக்கு அந்த பபுள் மேலே ஆசை இருக்கணும், எனக்கு அது வேணுன்ற அந்த நோக்கத்தோடு நான் அதை பார்க்கல. அங்கே அந்த பபுள் கேட்டு அடம் பிடிக்கிற அந்த குழந்தையும் அதை வாங்கி கொடுக்குற அவங்க அப்பாவையும் பார்க்கும்போது நான் சின்ன வயசில் பண்ணது எங்கள் அப்பா எனக்கு ஞாபகம் வந்தது. எனக்கும் பபுள்ஸ் பிடிக்கும். சின்ன வயசில் எங்கள் அப்பா கிட்ட கேட்டு நானும் அடம் பிடிச்சிருக்கேன் எத்தனையோ நாட்கள். ஏன் 10th படிக்கிற வரைக்கும் கூட நான் அடம் பிடிப்பேன் எனக்கு பபுள்ஸ் வேணும்னு. அப்போ வரைக்கும் கூட எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுப்பார். அதை பார்த்து எங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் நான் அதை நின்று பார்த்துட்டு இருந்தேனே தவிர்த்து அதை போய் வாங்கணுன்னா என்னாலே போய் வாங்கிக்க முடியும், நீ தான் எனக்கு வாங்கி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போகிறீங்க. அவரும் ஐயோயோ இதை கூட புரியாமல் நான் பாட்டு ஐயோ அப்படியே பின்னாடியே ஓடுறாரு தேவாங்க. வயன் ஸ்டாப் பாரு, நான் வந்து சத்தியமாக நீ வந்து அந்த குழந்தைய அவங்க அப்பாவையும் பார்த்து இது பண்ணதா நான் நினைக்கல. நீ அந்த கடையை ரொம்ப நேரம் உத்து பார்த்துட்டு இருந்தேன், அதனால தான் இது தேவைப்படுமோன்னு சொல்லி உனக்கு நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி, அவர் சொல்கிறாரு, நீங்கள் அதை தான் சொல்கிறேன், உன்னால் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு அப்படி நிற்கிறீங்க. அவர் சரி இப்போ என்ன, உனக்கு உங்கள் அப்பா வாங்கி கொடுப்பாரு, இப்போ நான் வாங்கி கொடுக்குறேன், அது உங்கள் அப்பா வாங்கி கொடுக்குறதாவே நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் சொல்கிறாரு. நீயும் என் அப்பாவும் ஒன்றா ஆக முடியாது தேங்க். எங்கள் அப்பா எனக்கு நான் சொல்லாமலே எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பார். நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. நீயும் நானும் ஒன்றா ஆகவே முடியாது. எங்கள் அப்பாவும் நீயும் எந்த ஒரு நிலையிலையும் கம்பேர் பண்ணிக்கவே முடியாது. என் அப்பா இடத்துக்கு நீ வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போகிறீங்க. தேவனுக்கு இது ஹர்ட்டாக தான் இருக்குது. அவருக்கு தெரியும் அவர் மாமா வந்து அவர் பொண்ணு மேலே நிறைய அன்பு வச்சுருக்காருன்னு தேவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் லைக் அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணவே முடியாது. எந்த ஒரு பொண்ணுக்கும் அவங்க அப்பாவோட ஸ்பேஸை வந்து யாருனாலையுமே ஃபில் பண்ண முடியாது தான். பட் ஸ்டில் ஆப்போசிட்டில் அவர் ஹஸ்பண்டாக லவ் பண்ணுற ஒரு பையனுக்கு உன்னால் முடியவே முடியாது அப்படின்னு அதை கேட்கும் போது அது வந்து அவருக்கு லைட்டாக ஹர்ட் ஆகுது. என்ன பண்ணாலும் அவளுக்கு அந்த அந்த ஏக்கத்தை நம்மளால் தீர்க்கவே முடியாதான்ற ஒரு லைட்டாக ஒரு ஸ்லைட்டான ஒரு திங்கிங் தான். அவங்க அதை யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அங்கே டேஸ் அப்படியே போகுது. லைக் அவங்க சுற்றி பார்க்குறது, சஃபாரி போகிறது, இந்த மாதிரியெல்லாம் அங்கே இருக்குது. அங்கே நிறைய ஹிடன் ஸ்பாட்ஸ்லாம் பார்க்குறீங்க. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிருக்கீங்க. நீங்கள் தேவங்கோட என்ஜாய் பண்ணுறதோட தேவங்கோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா தெரியுது. லைக் உங்கள் 2 பேரும் தனியாக விட்டால் நீங்கள் வந்து அவங்க கூடயே வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. தேவங்கோட ஃப்ரெண்ட்ஸும் என்னத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்தோமோ இவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்கன்னு பார்த்தா இங்கேயும் இப்படி தான் இருக்குன்ட்டு தேவங்கவும் விட்டுருங்க, நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. லைக் நீங்கள் என் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிங்கன்னா அவங்க
ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவார். இப்படியே போவும். கடைசி நாளுக்கு முந்தின நைட் வந்து கேம்ப் ஃபயர் போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற அந்த இடத்தெல்லாம் எல்லோரும் சேர்ந்து ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ கேம்ப் ஃபயரும் நடக்குது. நீங்கள் அப்படியே பெட்ஷீட்டை போத்திட்டு ஒரு வுட்டு மேலே தான் உட்காந்து ஃபுல்லாக அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நிறைய யோசிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் அப்பப்போ ஜோன் அவுட் ஆகுறீங்க. பிகாஸ் நிறைய திங்கிங் இருக்குது உங்களுக்கு. ஆனாலும் அடிக்கடி நீங்கள் ஜோன் அவுட் ஆகி யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ தான் வந்து லைக் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தேங்கோட ஒரு பொண்ணு ஃப்ரெண்டுக்கு வந்து செம்ம கோவம் வந்துடுது. ஏன்னா இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணதே வந்து தேங்காய் உங்களையும் ஒன்று சேர்க்க தான். ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்துடுச்சு. அதாவது ட்ரிப்பே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நீங்கள் கிளம்ப போகிறீங்க. அன்றைக்கி வந்து லைக் அன்றைக்கி நைட்டு வரைக்கும் ஒன்றுமே நீங்கள் எதுவுமே ஒரு சின்ன விஷயம் கூட உங்கள் 2 பேருக்குள்ளே சிங்க் ஆகலை, சிரித்து பேசலை, ஒரு காம்ப்ரமைஸ் கூட நீங்கள் 2 பேரும் ஆகலைன்னு நினைக்கும் போது அந்த ஃப்ரெண்டுக்கு செம கோவம் வந்து நேரம் உங்கள்கிட்ட தான் வரா. வந்து வயன், நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, தப்பு பண்ணியிருக்கலாம் தேயாங், ஆனால் இப்போ அவன் ஹஸ்பண்ட் ஆகிட்டான், அதுக்காக நீங்கள் அவனுக்கு இவ்வளோ தண்டனை கொடுக்கக்கூடாது வயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. நீங்கள் என்னாச்சு, ஏன் திடீர்னு வந்து இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை வயன், இந்த ட்ரிப்பை நாங்கள் பிளான் பண்ணதே நீங்களும் தேவாங்க அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாச்சும் சிங்க் ஆவீங்க, காம்ப்ரமைஸ் ஆவீங்கன்னு தான். ஆனால் நீங்கள் 2 பேரும் சுத்தமாக இதில் காம்ப்ரமைஸே ஆகலை. அட்லீஸ்ட் 2 பேரும் பேசிப்பீங்கன்னாச்சும் நாங்கள் நினச்சோம். ஆனால் நீங்கள் அதை கூட பண்ணலை. ஏன், என்ன அவ்வளோ ஒரு இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. உங்கள் ஈகோவை லைட்டாக டச் பண்ணுற மாதிரி அவள் பேசுகிறா. நீங்கள் கம்முன்னு இருக்கீங்க. எங்கே பாருங்கள் மீரா, இது உங்களுக்கு வேண்டது. எனக்கு உங்கள் ஃப்ரெண்டை பிடிக்கலை, ஹஸ்பண்டாக ஏற்றுக்கணும்னு தோணலை. உங்கள் ஃப்ரெண்டு என்னை கேட்காமலே என் கன்சர்ன் இல்லாமலே என்னை மேரேஜ் பண்ணிட்டார். அதுக்காக புருஷன்னு சொல்லிட்டு காலில் போய் விழுந்துட்டு என்னாலலாம் ஸ்லேவரியாக என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க அந்த பொண்ணு, ஏங்க உங்களை யாருங்க ஸ்லேவாக இருக்க சொன்னால், ஏங்க அவன் உங்களை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டாங்க. உங்களை லவ் பண்ணுறான், உங்களை தேடாத இடம் கிடையாது அவன். நாங்கள் அவன் கூட ஆரம்பத்துலேருந்து இருக்கோம். அவன் ஆஃபீஸ் சேர்ந்துலேருந்து அவன் கூட தான் நாங்கள் இருக்கோம். உங்களை தேடாத இடம் இல்லைங்க. நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் போனதுக்கு அவன் என்னங்க பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வந்து இங்கே அதான் அவங்க ஃப்ரெண்ட் வந்து தேங்க் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கு. இங்கே நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் போனேன்னு சொல்கிறீங்களே, எனக்கு யாரும் இங்கே இருக்கிறதுக்கான இதை கொடுக்கல. எங்கள் அப்பா இருந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த நேரத்தில் இங்கே எடுத்து செய்கிறதுக்கு கூட என்ன வேணும் ஏது வேணும்னு எடுத்து ஊரார பார்க்குறதுக்கு கூட இங்கே என் வீட்டில் யாரும் இல்லைங்க. அப்போ நினச்சேன், அட்லீஸ்ட் அவன் எனக்காக இல்லை வர வேண்டாம், அவங்க அப்பாவுக்காக வந்து அவன் அதை பண்ணியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். சரி மரியாதைக்கு வந்தான். ஆனால் வரவே இல்லை. நானே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக போச்சு. எங்கள் அப்பாவுக்கு நான் தாங்க பார்க்கணும், கரெக்டு தான். ஆனால் அட்லீஸ்ட் அவன் வந்திருந்தானா கொஞ்சமாச்சுன்னா அந்த இதில் ஓகே, அவன் நம்ம அப்பாவுக்கு அட்லீஸ்ட் மரியாதை கொடுத்தான். என் மேலே இருக்க இதில் தாங்க அவன் வராமல் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மேலே இருக்கிறதுனா அவனை நான் பிடிக்கும்னு சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணான். என் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் எப்போவுமே அவனுக்கு வராதுன்னு சொன்னான். உங்கள் ஃப்ரெண்டை போய் நீங்கள் முதல்ல கேட்டுட்டு வாங்க. ஒரு பொண்ணு மேலே ஃபீலிங்ஸே வராதுன்னு சொல்லிட்டு எப்படி ஒரு பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னு முதல்ல போய் உங்கள் ஃப்ரெண்டை கேளுங்க. வராதுன்னு சொன்ன இடத்துல இப்போ மட்டும் எப்படிங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அவன் தேங்காவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே இது பதில் இல்லை. பிகாஸ் தேங்க இப்படி ஒரு வேர்டை சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு சின்ன ஸ்கூல் டேஸில் இருந்தது இல்லை இது. இந்த பாட்டை வந்து தேங்க சொல்லியிருக்க மாட்டார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. தேங் அப்படியே சொன்னால் உங்கள் மேலே ஃபீலிங்ஸே வராதுன்னு சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் தேங்க்கு ப்ரப்போஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் நான் தாங்க. அவன் தான் உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸே வராது, நீ சின்ன பொண்ணு, உன் மேலே எனக்கு எப்போவுமே இந்த ஆசை வராதுன்னு சொல்லிவிட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணது உங்கள் ஃப்ரெண்டு தான் முதல்ல. இப்போ சொல்லுங்கள், இப்போயும் நான் தான் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க சரிங்க அதெல்லாம் பாஸ்டில் நடந்தது, இப்போ அவனுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அவன் உங்கள் கூட வாழணும்னு ஆசைப்படுறான், உங்கள் கூட லைஃப் பில்ட் பண்ணணுன்னு நினைக்கிறான், அவனை புரிஞ்சுக்கவாச்சும் ட்ரை பண்ணுங்களேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க உங்ககிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் அவன் என்னை புரிஞ்சுக்கணுன்னு ட்ரை பண்ணவே இல்லைங்க. அவனோட இஷ்டத்துக்கு அவன் என்னை கல்யாணம் பண்ணிட்டான், ஏன் கன்சர்ன் எதிர்பார்க்காம. அப்போ நான் எங்க அவனை புரிஞ்சுக்கணும், நீங்களே கொஞ்சம் லாஜிக்காக பேசுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த பொண்ணு கேட்கறதா இல்லை, மேலே மேலே ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா அவங்கக்கிட்ட. தேங்கு சப்போர்ட் பண்ணி ஒரு 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 கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. ஏஞ்சிட்டு இங்கே பாருங்கள் மீரா, இங்கே எல்லோரும் கூப்பிட்டீங்க, உங்கள் எல்லாம் மரியாதைக்காக தான் நான் இங்கே வந்தேன். இந்த ட்ரிப்புக்கு நான் சரி சொன்னேன். நான் தேங்காக இங்கே வரல, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்காக மட்டும்தான் நான் வந்தேன். நீங்கள் எங்களை மதித்து கூப்பிட்டீங்கன்ட்டு, அவ்வளோதான். நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் வந்தேன். இந்த சேர்த்து வைக்கிறது, இந்த கன்சர்னாக பேசுகிறதுலாம் எனக்கு தேவையில்லை.
உங்கள் எல்லோரும் நீங்கள் அவங்கவுங்க லிமிட்டில் இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறீங்க. தயாங்குக்கு இங்கே சமக்கம் வந்துடுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸை லைட்டாக அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசினோடனே அவரும் நேராக ரூமுக்கு தான் வராரு. கரெக்டாக நீங்கள் ரூமை திறந்து உள்ளே போகிறீங்க, உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே செவுத்துக்கிட்ட தள்ளி விடுறாரு. என்னடி என் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு இப்படி பேசுகிற? அவங்க நீ நானும் சேரணும்னு நினைக்கிறாங்க, அது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் அவங்க நீ நானும் சேரணும்னு நினச்சது தப்பு இல்லை, நீ பண்ணது எல்லாமே கரெக்டு, நான் பண்ணுறதா தப்புன்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வயன் உனக்கு என்ன தான் வயன் பிரச்சனை, நீ இப்படிப்பட்ட ஆள் கிடையாது வயன், நீ ரொம்ப ஸ்வீட் கேர்ள், நீ ரொம்ப எல்லோரையும் அன்பா அப்படி அரவணைக்கிற ஒரு பொண்ணு, நீ இப்படி மாறினதுக்கான ரீசன் தான் என்ன வயன், என்ன உன்னை இப்படி மாற்றுச்சுன்னு கத்துறாரு. நீ தான் என்னை இப்படி மாற்றின, நான் நல்லா தான் இருந்தேன், நீ தான் எனக்கு புரிய வச்ச நம்மளுக்கு நம்ம மட்டும்தான் யாரையும் டிபெண்டே பண்ணக்கூடாது, டிபெண்ட் பண்ணால் அம்போன்னு நடுரோட்டில் விட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் எனக்கு புரிய வச்ச. அதுலேருந்து தான் எனக்கு நான் இப்படி முதல்ல நான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், எனக்கு மற்றவங்கள பற்றி கவலை கிடையாது, எனக்கு என்னை பற்றி மட்டும்தான் யோசனை, என்னை முதல்ல நான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் மற்றதை பார்ப்பேன். நான் மற்றவங்களுக்காக இந்த உலகத்தில் ஒன்றும் வாழ்கிறதுக்கு நான் வரல, நான் எனக்காக வாழ தான் வந்திருக்கேன். என்னை கஷ்டப்படுத்துறது ஏதாவது இருந்தால் நான் திருப்பி கஷ்டப்படுத்துவேன், இப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வயன் நீ பண்ணுறது சரியே இல்லை வயன், எல்லாரையும் இப்படி ஹர்ட் பண்ணி என்ன பண்ண போகிற, என்ன ஹர்ட் பண்ணு, என்ன மேலே கோவம்னா என்ன மட்டும் ஹர்ட் பண்ணு, என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் சேர்ந்து ஹர்ட் பண்ணாத வயன் அப்படின்றாரு. நான் இவ்வளோ நாள் ஏதாவது ஹர்ட் பண்ணேன் உன் ஃப்ரெண்ட்ஸை, உனக்காக வக்காலத்தை வாங்கிட்டு வந்து என்கிட்ட பேசும்போது தான் எனக்கு கோவம் வருது. நான் வந்து என் ஈகோவை டச் பண்ணுற மாதிரி யாராவது பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன், நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா உன் ஃப்ரெண்டோட ஜாலியாக நீ என்ஜாய் பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போகிறீங்க. தேயாங்குக்கு என்னத்துக்கு இவ்வளோ திமிரு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. தேயாங் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எதுவுமே பேசலை, ஏன்னா அவருக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ண விதமே பிடிக்கல. எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுவுறீங்க. தேயாங்குக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கிட்டையுமே. உங்கள் அத்தை மாமா கிட்ட கூட நீங்கள் ரொம்ப க்ளோஸ், அதாவது பேக் தென் தேயாங்குக்கிட்ட நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ரொம்ப க்ளோஸ் உங்கள் அத்தை மாமா கிட்டே. நீங்கள் லைக் அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி தான் இருப்பீங்க. ஆனால் தேயாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் அத்தை மாமா கிட்ட கூட நீங்கள் ஒரு லைன் போட்டு இதில் வந்து நானும் வரமாட்டேன் நீங்களும் வராதிங்கன்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. தேயாங்குக்கு இது ஒன்றுமே புரியல, ஏன் இவ இப்படி பண்ணுறா, இவ இப்படிப்பட்ட ஒரு ஆளே இல்லை, அவள் ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு வாழ்கிற ஒரு ஆளுன்னு யோசிச்சு பார்க்குறாரு. நீங்கள் இப்படி ரூடாக பிஹேவ் பண்ணுறதுக்கு அவர் தான் காரணம் நீங்கள் ஒரு வாட்டியும் சொல்லும் போதும் அவர் அவ்வளோ வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவரோட ரோல்னால நீங்கள் இவ்வளோ லைக் எப்படி சொல்கிறது, உங்கள் கேரக்டரே நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு ஹர்ட்டாக இருப்பீங்கன்னு அவர் யோசிச்சு பார்க்குறாரு. ஆனாலுமே அவருக்கு நீங்கள் இப்படி நடந்துக்க வேணான்ற ஒரு தாட் தான் அவருக்கு இருக்குது. தேயாங் அதுக்கப்புறம் லைக் நீங்கள் ரொம்ப எல்லாரையும் ஹர்ட் பண்ணுறீங்கன்ற ஒரு ஃபீல் வந்ததுனால உங்ககிட்ட டோட்டலாக இன்ட்ராக்ட் பண்ணுறதே கம்மி பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவர் உங்ககிட்ட வந்து எரிச்சல் பண்ணாமல், அவர் உங்ககிட்ட வந்து பேச ட்ரை பண்ணாமல் அப்படி இருந்தாருன்னா நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக தான் இருக்கீங்க. லைக் வந்து எப்படி சொல்கிறது, எல்லாருக்கிட்டையும் நார்மலாக தான் இருக்கீங்க. அவர் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது தான் நீங்கள் கோவப்பட்டு நீ வராத என்கிட்டன்னு சொல்லி எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழுவுறீங்கன்னு அவருக்கு தெரியுது நல்லா. அதனால் தேங்க வந்து உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது கம்மி பண்ணிக்கிட்டாரு. லைக் ரொம்ப பேசுகிறது இல்லை, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் பேசணும், இது வேணும் அப்படின்னு சொன்னும் போது மட்டும்தான் உங்ககிட்ட அவர் பேசுகிறாரு. அவருமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்ககிட்ட பேச்சுகள் கம்மியாகுது. முன்னாடி நீங்கள் அவரை திட்டுவீங்க, அதையாச்சும் அவர் வந்து கேட்பாரு. லைக் ஓகே பரவாயில்ல, அட்லீஸ்ட் திட்ட வச்சு செய்கிறாள்ன்ற ரிலீஃப் அவருக்கு இருக்கும். இப்போ நீங்கள் மற்றவங்க கிட்டலாம் ஒழுங்காக லைக் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக அவர் விஷயத்தில் பேச்சையே கம்மி பண்ணிக்கிறாரு. ஆனால் நீங்கள் நோட் பண்ணுறீங்க, என்ன எப்போ பாரு இவன் நோண்டிக்கிட்டே இருப்பானே, இப்படிலாம் விட மாட்டானே, என்னத்துக்கு சார் இப்படி இருக்காருன்ற மாதிரி நோட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் எதுவும் கேட்டுக்கல. ஸோ அதுக்கப்புறம் டேஸ் இப்படியே போகவும் ஒரு நாள் தேயாங்குக்கு வந்து அவரோட பாஸ் இருக்கார்ல, அதாவது ஸ்ருதியோட அப்பா இருக்காங்கல்ல, அவர்கிட்டருந்து கால் வருது. லைக் வந்து இந்த மாதிரி வந்து உனக்கும் வயனுக்கும் நான் விருந்து ஏற்பாடுகள் பண்ணியிருக்கேன் ஆஸ் யோர் பாஸ், நான் அதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இங்கே தேயாங்க ஃபஸ்ட்டு இல்லை சார் வந்தால் நல்லா இருக்காது, ஸ்ருதி இருப்பா, வயனுக்கும் ஸ்ருதிக்கும் ஏதாவது கிளாஷ் ஆகும் அப்படின்ற மாதிரி தேயாங்க இங்கே சொல்லுவார். அதுக்கு ஐயோ தேயாங் அப்படிலாம் இல்லை, ஸ்ருதி இப்போலாம் ரொம்ப மாறிட்டா, நீ வயனை கூட்டிகிட்டு தைரியமாக வா, நான் கேரண்டி அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே இவ்வளோ சொல்கிறாருன்னு சொல்லிட்டு தேயாங்கும் வயன்கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து பாஸ் கூப்பிட்றாருன்னொன்னே ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க, இல்லை நான் வரலன்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்புறமா நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸ்ருதியை நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் கால் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க, அவள் அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பா டோட்டலாக உங்களை. அதுக்கப்புறம் நீங்களும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுவும் இல்லாமல் என் மேலே என்ன தப்பு இருக்குது, எதுக்கு என்ன இது பண்ணுறான்ற ஒரு தாட் தான் உங்களுக்கு.
நீங்களும் கம்முன்னு ஆயிருப்பீங்க. ஸோ, அதனால உங்களுக்கு ஸ்ருதிய பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால நீங்களும் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம போலான்ற மாரி தேவாங்கிட்ட சொல்லியிருப்பீங்க. தேவாங்க ஓகேன்னு சொல்லிட்டு, இப்ப அந்த டேவும் வருது. நீங்க ரெடி ஆகி போறீங்க. உங்களுக்கு ஸ்ருதி வீட்டுக்குள்ள போம்போதே பக்கு பக்குன்னு தான் நெஞ்சு அடிச்சுக்குது. ஏன்னா ஸ்ருதி எப்படி ரியாக்ட் பண்ண போறா? உங்களுக்கு தேவாங்க ஒண்ணா வரத பார்த்தா அவ என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு, ஒரு மாரி பக்கு பக்குன்னு அடிக்குது. நீங்களும் போறீங்க. உள்ள போனோனே தேவாங்கோட பாஸ் தான் வராரு. வந்து டைட்டா தேவாங்க ஹக் பண்ணிட்டு, "ஏய் மாப்பிள, புது பையன் போல. அப்படியே மூஞ்சில கலை தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாரு. இங்க தேவாங்கு, புது மாப்பிள கலை தெரியுதா? நான் இங்கே நூடுல்ஸ் சாப்பிட்றது எனக்கு தான் தெரியும்" அப்படின்ற மாரி அவரு யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே வாங்க வாங்க சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அவரு உங்ககிட்டயே வந்து பேசுறாரு. "எப்படி இருக்க வயன்?" அப்படிலாம். நீங்களும் "நல்லா இருக்கேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தான் கூப்பிட்டு போறாரு. போனோடனே பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி அப்போ தான் அங்கே படி இறங்கி வரா. பார்த்தா அவ வந்து காமனா நார்மலா இருக்க மாரி தான் இருக்கு. தேவாங்க பார்த்துட்டு, "ஹே தேவாங்க ஹவ் ஆர் யூ?" அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா வந்து தேவாங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. உங்கள பார்த்துட்டு தான் மூஞ்சி ஒரு மாரி மாறுது. ஒண்ணுமே கேட்கல. அப்படியே கம்முன்னு இருக்கா. உங்களுக்கு என்ன தேவாங்க கேட்குறா, என்ன ஒரு வார்த்தை கேட்கல அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாரி இருக்கு. அப்புறம் வாங்க வாங்க சொல்லிட்டு நேரா கூட்டி போய் உட்கார வச்சுட்டு, அப்புறமா வந்து பேசுறதெல்லாம் பேசுறாங்க. லைக் எப்படி இருக்கு லைஃப்ன்ற பத்திலாம். நீங்க எதுவுமே பேசல. நீங்க ஸ்ருதிய தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதாச்சும் ஒரு வார்த்தை நம்மகிட்ட அவ பேசுவாளா மாட்டாளான்ட்டு. நீங்க ஸ்ருதிய பார்த்துட்டே இருக்கிறது ஸ்ருதி நோட் பண்றா. அப்புறம் ஏன்ச்சு அவ போகறதுக்கு முன்னாடி உங்கள தான் பார்க்குறா. "வயன் கொஞ்சம் என் கூட வரியா?" அப்படின்னு கூப்பிடுறா. நீங்க "ஸ்ருதியா கூப்பிட்டா?" அப்படின்னு நீங்க அப்படியே நம்பவே முடியல. அவ பேசினால நம்மகிட்டன்ட்டு நீங்க பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் "அ சார் நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்ருதியோட அப்பாட்ட சொல்லிட்டு போறீங்க. தேவாங்கங்க, "அடி பாவி நான் தாண்டி உன் புருஷன்ற" மாரி அவர் உட்காந்துருக்காரு. நீங்க ஸ்ருதியோட அப்பா கிட்ட சொல்லிட்டு நேரா ஸ்ருதி பின்னாடியே போறீங்க. ஸ்ருதி வேற எதுவுமே பேசல. நீங்க அவ ஸ்ருதி நடக்க நீங்க பின்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸ்ருதி நேரா அவளோட ரூமுக்கு போறா. ரூமுக்கு போய் பால்கனியில தான் நின்னுட்டு அவங்க வீட்டு கார்டன் பேக் சைடு இருக்கும். அத பார்த்துட்டு இருக்கா. நேரா பார்த்துட்டு நீங்களும் போயிட்டு பக்கத்துல நிக்கிறீங்க. எப்படி ஸ்ருதி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. அவ, "பார்த்தா எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு ஒரு மாரி திமிரா பதில் சொல்றா. நீங்க "ஸ்ருதி ப்ளீஸ் டி, இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல. நம்பு ப்ளீஸ். அப்படி இருந்ததுன்னா நீயும் தேவாங்க ஒண்ணா நான் பார்க்கும்போது எப்படி நான் சந்தோஷப்பட்டுருப்பேன். எனக்கு உண்மையாலுமே தேவாங்க மேல எதுவுமே கிடையாது. நான் அவன லவ் பண்றேன்னு சொல்லல. அவன் அவன் பண்ணது எனக்கு புரியுது. அவன் பண்ணது உனக்கு தப்பு தான்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லவும், ஸ்ருதி அப்படியே கைய அவங்க மூஞ்சிகிட்ட அப்படியே நீட்டுறா. "நிறுத்து" அப்படின்ற மாரி. நீங்களும் என்ன அப்படின்ற மாரி பார்க்குறீங்க. "வயன், நான் இவ்வளோ நாள் கோவமானதுக்கான ரீசன் நீயும் தேவாங்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்றது கிடையாது வயன். முதல்ல நீ அத புரிஞ்சுக்கோ. தேவாங்க அவரு பிடிச்ச வாழ்க்கைய அவர் சூஸ் பண்ணிக்கிட்டாரு. யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த இடத்துல. அவர் மேல நான் இங்க தப்புன்னு நான் சொல்லல. அவர் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் ஆனா, நான் அந்த டைம்ல அவர் மேல ரொம்ப அப்சஸ்டா இருந்தேன். அதனால அவர் கேட்குற நிலைமையில நான் இல்ல. அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு ஓகேன்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு லவ்ன்றது ஃபோர்ஸ் பண்ணி வர்றது கிடையாது வயன். ஒருத்தர் மேல தானா வரணும். எனக்கு தேவாங்க மேல வந்தது ஒரு அப்சஷன். என்னால அவர் இல்லைன்னா இருக்க முடியாதுன்னு நான் அப்ப நெனச்சேன். ஆனா, அது அப்படி இல்லன்னு அவரு விட்டுட்டு போம்போது தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் ஒருத்தர மீட் பண்ணேன். அவரு என் லைஃப்ல வந்தாரு. அவரு கூட இப்ப நான் என்னோட லைஃப ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்குமே வந்து ஒருத்தர் மேல நம்ம ஆசைப்பட்டுட்டு அது கிடைக்கலன்னா, மறு வாழ்க்கையே இல்லன்னு அர்த்தம் கிடையாதுன்னு எனக்கு அப்ப புரிஞ்சுது. தேவாங்க கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் சந்தோஷமா இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஆனா, இப்ப என் லைஃப்ல ஒருத்தர் வந்திருக்காரு. அவருனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றா. நீங்க "நீ வேற யாராச்சும் லவ் பண்றியா ஸ்ருதி?" அப்படின்னு கேட்குறீங்க. அவ, "ஆமா, நான் ஒருத்தர லவ் பண்றேன். அவர் ரொம்ப ஸ்வீட். அவரு என்ன நல்லா பார்த்துக்கிறாரு. எனக்கு எப்படி நான் வேணும்னு ஆசைப்பட்டேனோ, அதே மாரி கடவுள் எனக்கு குடுத்துருக்காரு. ஸோ தேவாங்கோட மேரேஜ் கேன்சல் ஆனது கூட இவரு என் லைஃப்ல வரணுன்றதுக்காக தான்ற ஃபேட்ட நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு கோவம் தேவாங்க மேலயோ, இந்த கல்யாணம் நின்னு போச்சோ அப்படி கிடையாது. எனக்கு கோவம் உன் மேல. உனக்கு ஒரு பாஸ்ட் இருந்திருக்கு. நீ தேவாங்குக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்க. தேவாங்க உன்ன ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் உனக்கு இவ்ளோ உன் லைஃப்ல நடந்திருக்கு. ஆனா, நீ அத என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலல்ல. அதுதான் எனக்கு கோவமே. அப்புறம் என்ன நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா ஒருத்தர பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. அவங்க வாழ்க்கையில ஏ டூ இசட் என்ன நடந்திருக்குது எல்லாமே தெரியணும். என் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு எல்லாமே உனக்கு தெரியும். ஆனா, உன் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்ற பாதி எனக்கு தெரியல. அப்புறம் நான் என்ன உன்னோட ஃப்ரெண்டு? எப்ப நீ அத என்கிட்ட சொல்லலன்றபோது தான் எனக்கு கோவமே வந்தது. அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி சொல்கிறா. கடைசியில் பார்த்தா உங்கள் அம்மா சொன்னது தான் கரெக்டுன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஸ்ருதிக்கு வந்து நீங்கள் சொல்லன்ற கோவம் தான். தேவாங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டது வந்து 2வது பட்சம் தான். அவளை வந்து அந்த டைமில் கோவப்பட்டது. ஆனால் முதல்ல நீங்களும் தேவாங்க வந்து ரிலேட்டிவ் அந்த இதுவே நீங்கள் சொல்லலைல்ல. அந்த அன்னைக்கு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணும்போது கூட அப்படியே ரொம்ப கேஷுவலாக யாருனே தெரியாத மாதிரி நீங்கள் ஒரு இது பண்ணியிருப்பீங்கள்ல. அதெல்லாம் தான் ஸ்ருதிக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். இவன் ஏன் இப்படி பண்ணா அப்படின்ட்டு.
நீங்கள் சாரி கேட்குறீங்க. ஸ்ருதி, சாரிடி, நான் டோட்டலாக எல்லாத்தையும் மறக்கணும்னு நினச்சேன். திருப்பி உங்ககிட்ட சொல்லி ரீகால் பண்ணால் எனக்குமே ஹர்ட் ஆகும்னு நினச்சேன் ஸ்ருதி. அதனால தான் நான் சொல்லலை. இல்லைனா அன்றைக்கி தேங்காய் பார்த்த அன்றைக்கி உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு யோசிச்சிருப்பேன்ல. எனக்கு அதை ரீகால் பண்ணுறதே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் சொல்கிறீங்க. ஸ்ருதி, இங்கே பாரு வயன், தேங்காய் ரொம்ப நல்லவர். நான் அவர் கூட கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். ஒரு ஒரு 3 மாதம் 4 மாதம் நாங்கள் வெளியெல்லாம் போயிருக்கோம். நான் பேசியிருக்கேன். அவர் ரொம்ப நல்லவர் வயன். அவரை மாதிரி ஒரு ஜென்டில்மேன் இருக்க மாட்டாங்க. அவர் நம்மளை ஒரு பர்சனை லவ் பண்ணால் எப்படி இருக்குன்ற யோசனையில் தான் நான் அவரை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அவருக்கு நீதான்றது விதி. இட்ஸ் எ ஃபேட். அதை ஒன்றும் பண்ண முடியாது. உன் கல்யாணம் உன்னை கேட்காம நடந்திருக்கலாம். ஆனால் இதுதான் உன்னோட லைஃப்பாக இருக்கணும்னு உங்கள் கடவுள் எழுதி வச்சுருக்காரு. அதனால் ஃபேட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண பாரு. தேங்க் ரொம்ப நல்லவர். அவர் உன்னை லவ் பண்ணுறாரு. எங்கள் அப்பா கிட்ட ஒரு டைமும் வந்து அவர் பேசும்போதும் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, தேங் வந்து அந்த பொண்ணை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு தெரியுமா ஸ்ருதின்ற மாதிரி. ரீசெண்ட் டேஸில் நானும் எங்கள் அப்பாவும் அதை பற்றி பேசும்போது எனக்கு அப்போ தான் உண்மை தெரிஞ்சது. தேங் உன்னை எவ்வளோ லவ் பண்ணியிருக்காரு. உன்னை தேடாத இடம் இல்லை அவர். நீ அவர்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வேனிஷ் ஆகும்போது அவர் ஊர் முழுக்க தேடிட்டு இருந்திருக்காரு ஒன்று. அப்படி கிடைக்கல. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இந்த ப்ரப்போசலில் வைக்கும் போது தான் பாஸை நம்ம வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது அவர் கேட்குறதுன்றதுக்காக தான் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டவே தடுத்து அவர் மனசார உன்னை தான் லவ் பண்ணிட்டு இருந்தார். அதனால உன்னைய பார்த்த உடனே அவருக்கு எப்படி என் கழுத்தில் தாடி கட்டணும்னு அவருக்கு தோணும் சொல்லு. லவ் பண்ண பொண்ணை பக்கத்தில் வச்சுட்டு எனக்கு எப்படி கட்ட முடியும் அவர்னால? அதனால தான் அவர் டீசெண்டாக என்கிட்ட அன்றைக்கி என்ன சொன்னார், எனக்கு மனசில் ஒருத்தையை வச்சுக்கிட்டு உனக்கு தாலி கட்டி உன்னையும் கஷ்டப்படுத்த நான் விரும்பலை அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த பதில் ரொம்ப ஜென்யூனாக இருந்தது. ஸோ அதனால் தயவுசெய்து உன் லைஃப் அக்செப்ட் பண்ணிவிட்டு வாழ்கிற வழியை பாரு வயன். இன்னும் முரடு பிடிச்சிட்டு இருக்காத. நீ இப்படி கிடையாது தான். நீ இப்படிப்பட்ட ஆள் இல்லை தான். நீ ரொம்ப ஜாலியான பர்சன் எனக்குமே தெரியும். அந்த ஜாலி சைடை நீ தயவுசெய்து யாருக்காகவும் விட்டுறாத. இது உன்னோட லைஃப் வயன். உனக்கு நீ ஆசைப்பட்ட சின்ன வயசில் தேங்காய் பற்றி தெரியாத போது ஆசைப்பட்ட போது உனக்கு கிடச்ச அந்த இது இப்போ ஏன் உன்னால் முடியல? அதே தேங்க் தான், அதே அவங்க அத்தை மாமா தான். ஆனால் இப்போ அந்த லைஃப்பை வேணான்னு ஏன் நீ நினைக்கிற? நீ இமேஜின் பண்ணியிருப்பல உங்கள் அத்தை மாமா தேங்க் கூட எப்படியெல்லாம் வாழணும்னு. ஆனால் ஏன் இப்போ உன்னால் முடியல? ஏன் உன் கான்செப்டை நீ ஏன் மாற்றிக்கிட்ட? இது அதே ஹாப்பி ஃபேமிலி தான். நீங்கள் உன் லைஃப்பை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. தேங்க் தான் உன் ஃபேட் வயன். யூ கைஸ் ஆர் ஃபேட்டட் டு லவ். புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி சொல்லிகிட்டு இருக்கா. நீங்கள் எதுவுமே பேசலை, ஆனால் ஸ்ருதி சொன்னதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. பிகாஸ் உண்மைதான் ஸ்ருதி சொன்னது. தேங்க வந்து நினச்சிருந்தா பணத்துக்காக லைக் வந்து ஸ்ருதியை வந்து கல்யாணம் இல்லைனா அவரோட மரியாதைக்காக ஸ்ருதியை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு லைக் போயிருக்கலாம். இல்லைனா எப்படி சொல்கிறது, அவர் வந்து அதை பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை பண்ணலை. அவர் மனசில் ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணினால தான் அவர் வந்து அந்த கல்யாணத்தில் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்ற மாதிரி இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருப்பார். உங்கள் கழுத்தில் தாலி கட்டினது எல்லோரும் முன்னாடி அவருக்கு அவ்வளோ அவமானமாக இருந்திருக்கும். ஆனாலும் அதை அவர் பண்ணார். ஏன்னா அவர் உங்களை லவ் பண்ணதுனால. இதை ஸ்ருதி சொன்னது பார்த்தா உங்களுக்கே ரியலைஸ் ஆகுது ஆமாலன்ற மாதிரி. பட் ஆனால் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இன்னுமே நீங்கள் தேங்க வந்து ஃபுல்லாக ஹோல் ஹார்ட்டடாக ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதுவே வரலை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி ஓகே லைக் ஓகே இது ஒத்துக்கிறேன், நான் தேங்க வந்து பண்ணது ஓகே பெரிய விஷயந்தான். ஆனால் அதுக்காக நான் வந்து என் லைஃப்பை வந்து இது பண்ண முடியாதுன்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. இங்கே ஸ்ருதி அதுக்கப்புறம் நீங்கள் பேசினதுக்கப்புறம் ஸ்ருதி கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகுறீங்க ஃப்ரெண்ட்லியாக. லைக் பழைய மாதிரி நீங்கள் எல்லாம் உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ நீ யாரை லவ் பண்ணுற அப்படிலாம் கேட்கும்போது ஸ்ருதியும் அவர் லவ் பண்ணுற பையனை பற்றி சொல்லியிருப்பா. அப்புறம் ஃபோட்டோலாம் காமிச்சிருப்பா. ஸோ ஓகே ஸ்ருதி ஓகே ஆகிட்டா. உங்களுக்கு இதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸ்ருதி நம்ம இப்படி பண்ணிட்டோமே, அவள் வாழ்க்கையை கெடுத்துட்டோமேன்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். பட் ஆனால் ஸ்ருதி இப்போ ஹாப்பியாக இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப உங்களுக்கு ஹோல் ஹார்ட்டடாக சந்தோஷப்படுறீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பேசிவிட்டு அப்படியே கீழே போகிறீங்க. போயிட்டு தேங்க கிட்ட தான் போய் உட்காடுறீங்க. தேங்கவும் பார்க்குறாரு, நீங்களும் ஸ்ருதியும் காம்ப்ரமைஸ் ஆனதை பார்த்துட்டு அவருக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கும் வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆகிடுது, பீரியட்ஸ் ஆகிடுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைக் வந்து ஐயோ பேட் இருக்கா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டு கபோர்டில் திருப்பி தேடுறீங்க. லைக் வந்து ஏன்னா நீங்கள் வந்து புது வீடுன்றதுனால உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்கள் அம்மா உங்களுக்கு மாதம் அதெல்லாம் வாங்கி வச்சுருவாங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. லைக் லைக் மறந்தே போயிடுறீங்க நீங்கள் இதை வாங்கணும்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ போய் தேடுறீங்க, ஐயோ இருக்கான்னு தெரியலையேன்னு போயிட்டு உங்கள் கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா லைக் வந்து உங்களோட கபோர்டில் ஒரு ஒரு லைக் எப்படி சொல்கிறது, இந்த லாக்கர் மாதிரி இருக்கும்ல, லாக்கருக்கு மேலே இருக்க ஸ்பேஸில் ஒரு 4 பேக்கெட்ஸ் ஆஃப் சானிடரி பேட்ச் அந்த இது இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, இதை நான் வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போ தான் தேங்க வந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து வந்திருப்பார். அப்படியே தலையை தொடச்சிட்டே வராரு. நீங்கள் கேட்குறீங்க, நீ ஏன் வாங்கி வச்ச அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஆமாம்
ஊர் பேர் தெரியாமல் போய் வாட்ச்மேன் கிட்டலாம் கூட உனக்கு நீ போய் உரிமையாக கேட்ப. அது உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு ப்ராப்ளம். வீட்டில் நான் ஒரு தாம்பலன் இருக்கும் போது போய் நீ வாட்ச்மேன் கிட்டே கேட்டு தான் அதை வாங்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஹஸ்பண்டுன்னு சொல்கிறதுக்கு நான் இருக்கேன். நீ மனசார புருஷனாக ஏற்றுக்கலனாலும் நான் உன் ஹஸ்பண்ட் தான், அதனால் இதை நான் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அப்படியே முறைச்சிட்டு போய் படுக்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பு தான் வருது, யோட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்களும் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதை அவர் வாங்கி கொடுத்ததை. நீங்கள் லைக் கோவலாம் படலை, அவர் வாங்கி கொடுத்ததை எடுத்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் டேஸ் இப்படியே போகுது. லைக் இப்போ தேவை உங்கள்கிட்ட சுத்தமாக பேசதே இல்லாதது உங்களுக்கே லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. என்ன சுத்தமாக பேசவே மாட்டேங்கிறான், முன்னாடியாச்சும் ஏதாவது வம்பிழுப்பான், அதாவது திட்டுவோம், இப்போ திட்டக்கூட முடியலையே இவனன்ற மாதிரி உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. அதனால் நீங்களே போய்ட்டு வேணுன்ட்டே அவர்கிட்ட வம்பிழுத்துட்டு அதுக்கப்புறம் போய் திட்டிட்டு வருவீங்க. தேவைங்க நான் பாட்டு சும்மா இருந்தால் கூட எனக்கு தூண்டி வம்பிழுத்து எதையாவது ஒன்று பண்ணுறாள் இவன்ற மாதிரி அவரும் மண்டையை பிச்சுட்டு சுற்றிட்டு இருப்பார். ஆனால் இங்கே உங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறது. லைக் எலியும் புனியமாகவே தான் இருக்கீங்க இன்னுமே. லைக் எதுவுமே மாறலை, அப்படியே தான் இருக்கீங்க. எலியும் புனியமாக அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு அப்படியே தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லைக் உங்கள் லைக் நான் சொல்லியிருக்கேன்ல உங்கள் அத்தை மாமாவுக்கு உங்களுக்கு நீங்கள் சமைப்பீங்கன்னுட்டு, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கிறீங்க. லைக் தேங்காய்க்கும் சேர்த்து சாப்பாடு சமைக்கிறீங்க. தேங்காய்க்கு இதெல்லாம் பண்ண மாட்டாளே என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்ற மாதிரி தேங்காய் உங்கள் அம்மாட்ட கேட்குறாரு. நீங்கள் தெரிலடா, எப்போவுமே 3 பேர் கணக்குக்கு தான் சமைப்பா, இப்போல்லாம் அவங்க ஒரு பொடியை ஜாஸ்தி போட்டு உனக்கும் சேர்த்து செய்கிறா, என்னன்னு தெரியல அப்படின்ட்டு அவங்க அம்மா போகிறாங்க. நீங்கள் அப்படியே தோசை எல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. அப்போ தேங்காய் கூப்பிடுறாரு, நில்லு, நீ தான் எனக்கு தான் சமைக்கலாம் மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ எதுக்கு செய்கிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உனக்குன்னு செய்யணும்லாம் ஒன்றும் செய்யலை, சுடும் போது மாவு தீர்றதுக்கு 2 கரண்டி தான் இருக்குது, அந்த 2 தோசையை ஊற்றுனா அட்லீஸ்ட் நீ சாப்பிடுவேல, வேஸ்ட்டாக தூக்கி கொட்டுறதுக்கு, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போகிறீங்க. அவர் 2 கரண்டி மாவு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு எக்ஸ்ட்ரா ஊற்றுறா, இதை நான் கூட என்னமோன்னு எனக்காக தான் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பாட்டு சாப்பிட்றாரு. நீங்கள் கிச்சனில் போய் சிரிக்கிறீங்க. ஆனால் ஏன்னா நீங்கள் தேங்காய்க்கும் சேர்த்து தான் சமைக்கணுன்றதுக்காக தான் ஊற்றிருப்பீங்க. லைக் அவருக்கும் சேர்த்து தான் சாப்பாடு செஞ்சுருப்பீங்க. அந்த வேஸ்ட் ஆகணும்னு சொல்கிறதெல்லாம் லைக் உங்களுக்கு லைக் அவர் கேட்கும் போது டப்புன்னு நம்ம ஒத்துக்க முடியாதுல்ல, அந்த இதில் நீங்கள் இருக்கீங்க உங்கள் ஈகோவில், அதுக்காக அவர்கிட்ட அப்படி சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்படியே சின்னதாக உங்ககிட்ட ஒரு மாற்றங்கள் தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக. தேங்குமே அது ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் உங்ககிட்ட வந்து அவர் கேட்டார்னா நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி அவரை மொக்க பண்ணி அமுச்சு விட்ருவீங்க. லைட்டாக சேஞ்சஸ் தெரியுது கொஞ்சம். ஓரளவுக்கு நீங்கள் இப்போ ஹாப்பியாக லைக் உங்கள் பழைய எராக்குள்ளே போக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. லைக் கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் சிரிச்சு எப்போவுமே உருன்னு இருப்பீங்க. இப்போ கொஞ்சம் சிரிச்சு லைக் ஃபன்னை என்ஜாய் பண்ணி லைக் அந்த ஜோக்ஸ்க்கெல்லாம் என்ஜாய் பண்ணுற அந்த ஒரு வையனா ஒரு பழைய வேர்ஷன் உங்களுக்கே தெரியுது. லைக் இப்போ நீங்கள் உங்கள் அப்பாவை மிஸ் பண்ணும் போது கூட ஒரு ஃபேமிலிக்கு அந்த சரௌண்டடில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ஃபீல் வருது. லைக் அவங்க அம்மா அப்பா இவங்க கூடலாம் இருக்கும் போது உங்களுக்கு ஒரு ஃபேமிலி அப்படின்ற ஒரு தாட் இப்போ வருது. லைக் உங்கள் அப்பாவோட நினப்பு உங்களுக்கு வந்தால் கூட அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க, ஃபேமிலி கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. தேவங்க என்ன பண்ணுறாருன்னா லைக் ஒரு ரேண்டமாக ஒரு டே வந்து உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வர்றாரு. லைக் உங்கள் வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் சேர்ந்தே வருது. நீங்கள் முழிக்கிறீங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட என்ன வயன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமனாக நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அம்மா நீ என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க ஏன் உன் புருஷன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? உனக்கு புருஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் எனக்குமே புள்ள மாதிரி தான், என்ன அவனுக்கு நான் அத்தடி அப்படின்றாங்க. நீங்கள் அம்மா அது இல்லை, ஏன் வீட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க எனக்கு தெரில, என்ன இருந்தாலும் உன் புருஷன்கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போகிறாங்க. நீங்கள் தேங்க வந்து அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு, ஃபேனுக்குன்னு எல்லாத்தையும் கையில் கழட்டி எடுத்துகிட்டு வர்றாரு அந்த டெம்போலேருந்து. நீங்கள் என்ன நடக்குதுங்க கொஞ்சம் சொல்லிட்டு பண்ணு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறீங்க. என்ன நடக்குதுன்னா தெரியல, உன் வீட்டில் இருக்கிறதெல்லாம் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. நீங்கள் எதுக்கு அப்படின்றீங்க. லூஸ் ஆடி நீ, உங்கள் அம்மாவுக்கு ஏஜ் ஆகுது தெரியும்ல, உங்கள் அம்மாவை தனியாக விட்டுட்டு நம்ம பாட்டு இங்கே இருக்க சொல்கிறியா? அதனால தான் இங்கே இருந்தானா எங்கள் அம்மா கூட இருப்பாங்கல்ல, ஒரு ஒத்தாசைக்கு அதாச்சும் அவங்க ஜாலியாக இருந்துட்டு போவாங்கல்ல, அவங்க இங்கே இருக்கட்டும், எதுக்கு தனியாக தேவையில்லை இங்கே இருக்கட்டும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களே இதை யோசிச்சிருக்க மாட்டீங்க. லைக் உங்கள் அம்மா உங்கள் கூட இருக்கணும்ன்ட்டு, அவங்க தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே திங்க் பண்ணலை. நம்ம கூட வச்சுக்கலான்னு இவங்ககிட்ட கேட்கலான்னு கூட நீங்கள் திங்க் பண்ணல. ஆனால் தேங்க யோசித்து தேங்க இதை பண்ணவும் உங்களுக்கு அப்போ தான் இன்னுமே லைக் வந்து நாம் தான் தப்பாக புரிஞ்சுக்கோமோ இவனை அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்களா, உங்களை பற்றி அவர் அக்கறையே இல்லை, உங்களை பற்றி யோசிக்க மாட்டார், உங்கள் ஃபேமிலியை பற்றி அவர் திங்க் பண்ண மாட்டார், அதனால தான் உங்கள் அப்பாவோட டெத்துக்கு அவர் வரலன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட். பட் ஆனால் இப்போ அவர் வந்து பண்ணுறதெல்லாம் வந்து அந்த ஒரு ஹர்ட்லேருந்து உங்களை ஹீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு ஏஜ் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால்
நம்ம கூட வந்து வச்சுக்கணுன்ற ஒரு தாட் உங்களுக்குள்ள வரவே இல்லை. அவங்கள பார்த்துக்கணுன்னு இருந்தால் கூட இங்கே கூப்பிட்டு வச்சுக்கணுன்ற அந்த இதுவே உங்களுக்கு வரல. ஆனால் தேயாங் யோசி உங்ககிட்ட கூட சொல்லலை, யார்கிட்டையுமே சொல்லலை. அவங்க அம்மாட்ட சொல்லியிருப்பாரு. அவங்க அம்மா சரி கரெக்டு தான் அண்ணி நம்ம கூட இருக்கட்டும்னு அவங்க சொன்னவும் போய் நேராக எல்லாத்தையும் கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு வந்துருப்பாரு. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, உங்கள் அம்மா உங்கள் கூட இப்போ இங்கே வச்சுக்க போகிறீங்கன்ட்டு. நீங்கள் தேயாங் அங்கே வந்து அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிருக்கும் போது நீங்கள் தேயாங் பின்னாடி போய் நிற்கிறீங்க அப்படின்றீங்க. அவர் திரும்பி பார்த்துட்டு என்ன என்ன கணக்கிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் தேங்க்ஸ் அப்படின்றீங்க. அவர் இல்லை தேங்க்ஸ் எங்கள் அம்மாவை இங்கே வச்சுக்க இது பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு தேங்க உங்கள் அம்மா உனக்கு அம்மா ஓகே, அதுக்கு இன்னொரு இது எனக்கு அவங்க அம்மா வந்து என்னோடய அத்தை, என்னோடய ஃபேமிலியும் தான் அவங்க, புரியுதா? நீ இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நீங்கள் தான் அந்த மாதிரிலாம் பேசுவீங்க. அவர் இந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு காண்டா இருக்குது. என்ன இவன் இப்படி பேசுகிறான், ஒருவேளை நம்ம பேசும்போது அவனுக்கு இப்படி தான் காண்டா இருந்திருக்குமோ அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ லைட்டாக உங்களுக்கு தேயாங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. லைக் தேயாங் வந்து உங்களுக்காக எல்லாம் பண்ணுறது வந்து உங்களுக்கே அது புதுசாக இருக்குது. எதுக்காக இவன் இதெல்லாம் நம்மளுக்காக பண்ணுறான், உண்மையிலேயே அப்போ நம்மளுக்கு மேலே இவனுக்கு அன்பு இருக்கா இல்லை இருக்கிற மாதிரி நடிக்கிறானான்ற மாதிரி உங்களுக்கு யோசனையாக இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் தேயாங்க கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. லைக் அவங்க கூட லைக் வெளியில் போகும்போது தனியாகவே போகிற இடத்துல நீங்கள் தேயாங்க கூட்டிகிட்டு போகிறீங்க. அதெல்லாம் தேயாங்குமே அவர் வந்து எந்த ஒரு கொஷனும் கேட்காம அவர் உங்களுக்காக அதை பண்ணுறாரு. ஸோ வந்து நீங்கள் என்ன தான் அவர் அசிங்கப்படுத்தினாலும் என்ன தான் நீ என்கிட்ட வராதன்ற மாதிரி சொன்னாலும் அவர் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாலும், ஆனால் உங்கள் கூடயே தான் அவர் இருக்கார். நீங்கள் போகணும்னு சொன்னால் கூட அவர் போக மாட்டார், உங்கள் பின்னாடி தான் வந்துட்டு இருப்பார். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அவர் பண்ணுறது. ஸோ இப்படியே டேஸ் போயிட்டே இருக்குது. தேங்க மேலே உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு ட்ரஸ்ட் வந்திருக்கு. ஃபுல்லாக நீங்கள் நம்பலை, பட் ஓரளவுக்கு வந்திருக்கு. ஸோ இப்படியே டேஸ் போயிட்டுருக்கவும் அவங்க வீட்டில் சைடில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் தான், யாரோ ஒரு தூரத்து ரிலேட்டிவ்க்கு வந்து இது கல்யாணம். ஸோ உங்களுக்கு வந்து இது பத்திரிக்கை வச்சுருப்பாங்க, இன்விடேஷன். ஸோ உங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் போகணுன்ற மாதிரி நீங்கள் எல்லோரும் முடிவெடுத்துடுறீங்க. ஸோ இப்போ அதுக்கு தான் காலையிலேருந்து சீக்கிரமாக எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க. அப்போ தான் வந்து உங்கள் அம்மா, உங்கள் அத்தை, உங்கள் மாமா எல்லோரும் கிளம்பிட்டுருக்காங்க. அப்போ உங்கள் அத்தை தான் வயனே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூம்குள்ளே வரும்போது உங்கள் ரூம் வாசல்கிட்டேயே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. அதில் செம்மையாக அவங்க அத்தை இடிச்சுக்கிறாங்க. கால் இடிச்சுட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நொண்டி நடந்து வராங்க. அப்போ தான் தேங்க கேட்குறாரு, என்னம்மா ஆச்சு, என்ன நொன்னா ஆச்சு, என்னது இது, இந்த அட்டைப்பெட்டி, இதை எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது வைக்க வேண்டியதானே, வாசல்லே வச்சுருக்கீங்க, அறிவில்லை உங்கள் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. தேங்க சரிம்மா எதுக்கு கத்துறதுக்கு, எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க இங்கே வந்து ரெடி ஆகிருப்பார் ஃபங்க்ஷனுக்கு. அவர் ஷர்ட்டு பேண்ட்டு தான் போட்டிருப்பார். ஒரு ஒயிட் ஷர்ட் ஒரு பிளாக் பேண்ட் போட்டு டக்கின் பண்ணி ஃபுல் ஸ்லீவ் போட்டு அப்படியே மடிச்சிருப்பார். ஸோ இவர் அப்படியே ரெடி ஆகிட்டு அந்த அட்டை பாக்ஸை தான் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டோர் ரூமில் வைக்கிறதுக்கு போகிறாரு. போகும்போது புலம்பிட்டு தான் போகிறாரு, ஐயோ ஒயிட் சட்டையெல்லாம் அழுக்காக போகுது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறாரு. வச்சு கரெக்டாக அந்த இதில் போய் வைக்க போகும்போது பொத்துன்னு நிறைய புக்கு டைரியெல்லாம் விழுது. அவர் ஐயோ இருக்கிற இதில் இது வேறயா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா எடுத்து அடுக்கி வச்சுட்டே இருக்கார். இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்க போயிருப்பீங்க. லைக் குளிச்சுட்டு சாரீ கட்ட தான் போகிறீங்க. ஸோ அதனால் குளிச்சுட்டு சாரீ கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க. இங்கே தேங்க அந்த டைரி புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அடுக்கி உள்ளே வைக்கிறாரு. அப்போ திருப்பி அந்த அட்டை பாக்ஸ்லேயே வைக்கும் போது தான் ஒரு டைரி பார்க்குறாரு. பார்த்தா டு நாட் டச்னு போட்டு பிங்க் கலரில் இருக்க அந்த டைரி. என்னது இது டு நாட் டச் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அது வந்து உங்களோட டைரி தான். நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் அதாவது தேங்க லவ் பண்ண எறால வந்து எழுதின அந்த டைரி. எடுத்த உடனே நீங்கள் வந்து உங்களோட எறாவை போட்டிருக்கீங்க. லைக் இந்த டைம் பீரியட் இது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர், உங்கள் கிளாஸு, அப்புறம் உங்கள் ஃபோட்டோ, ஒரு பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ அந்த டைரியில் ஒட்டியிருக்கீங்க. தேங்க அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பு வருது. ரெட்டை ஜடை போட்டு எண்ணெய் போட்டு ஒழிச்சு வாரிட்டு இருக்கீங்க. சிரிப்பு தான் வருது அவருக்கு. அதை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி பார்த்துட்டே இருக்காரு. பார்த்தா நீங்கள் நிறைய டைரியில் எழுதிருக்கீங்க. ஒன்று படிக்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அதில் ஒன்று இதுலேயும் நீங்கள் யாரை பற்றி எழுதிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா தேங்க பற்றி தான் எழுதியிருக்கீங்க. தேங்க இப்படி பண்ணார் அப்படி பண்ணார். இன்றைக்கி வந்து அவர் வந்து கிரிக்கெட் விளையாண்டார், அதுக்கு நான் போனேன், அதை பார்த்தேன், அவர் சூப்பராக விளையாண்டான் தேங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய தேங்க பற்றி ரசித்து எழுதி வச்சுருக்கீங்க. சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட அதில் இருக்குது. தேங்க அது ஒன்று படிக்கும் போது தான் அவரே அந்த மூமெண்ட் ஆமாம்ல இது நடந்தது இல்லைன்ட்டு அவர் அப்படியே ஒன்று யோசிக்கிறாரு. தேங்க வந்து டிஷர்ட் கழட்டினதுலேருந்து நீங்கள் தேங்க பார்த்து ரசித்ததுலேருந்து எல்லாத்தையும் இப்படியே பக்காவாக எழுதி
வச்சுட்டு வந்திருக்கீங்க. எல்லாமே ஏ டு செட் அதில் இருக்குது. அவங்க வந்து அடிக்கடி இந்த லிப்ஸை வந்து அவர் பிடிச்சி இழுக்கிற அந்த இது இருக்குல்ல, அவரே அவர் பண்ணுவார். லைக் வந்து லிப்ஸ் கிட்ட வந்து பிடிச்ச ஒரு மாதிரி இழுக்கிற பழக்கம் அவருக்கு இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எழுதியிருக்கீங்க. அதே மாதிரி எல்லாமே எழுதியிருக்கீங்க. அவர் வந்து ஒதுக்குற ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்து பார்த்து அப்படியே அவரை ரசித்து எழுதியிருக்கீங்க தேங்காய் பற்றி. இங்கே தேங்காய் அதை படிக்க எப்படி இப்படி லவ் பண்ணியிருக்கா நம்மளன்னு அவருக்கே ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் ஒன்று ஒன்றா படிச்சுட்டு கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தேங்காய் வச்சு வந்த ஒரு கனவை பற்றி நீங்கள் எழுதியிருக்கீங்க. அந்த கனவில் பார்த்தீங்கன்னா லைக் எப்படின்னா நீங்களும் தேங்காயும் லிட்ரலி மேட்ரு பண்ண மாதிரி, கிட்டத்தட்ட மேட்ரு மாதிரி தான். லைக் அவர் என்னென்னலாம் லைக் பண்ண இன்னைக்கு இப்படியெல்லாம் ஏன் கனவு வருது, தேங்காய் சட்டை இல்லாமல் என்கிட்ட வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி என்னை கட்டி பிடிக்கிற மாதிரிலாம் எனக்கு கனவு வருதுன்னு சொல்லிட்டு அவசரமாக அந்த டைரியில் எழுதி வச்சுருக்கீங்க. அவரு அடிப்பாவி 10வது படிக்கும் போது இப்படியெல்லாம் கனவு கண்டிருக்கேடி நீனே அப்படி சொல்லிட்டு அவருமே எடுத்து பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு லைக் நீங்கள் எழுதின அந்த கனவெல்லாம் படிச்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவர் உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருப்பார்ல, அதோடு நீங்கள் எழுதி முடிச்சிருக்கீங்க இந்த மாதிரி இந்த நாள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு பேஜ் கூட அதுக்கப்புறம் நீங்கள் எழுதலை. தேங்காய்க்கு இப்போ தான் புரியுது. ஓகே லைக் அவள் வந்து அதுக்கப்புறம் அதில் இந்த டைரியை கண்டினியூ பண்ணல. இது நம்மளை பற்றி தான் அவள் ஃபுல்லாக எழுதியிருக்கா. இப்படி நம்மளை இவ்வளோ லவ் பண்ணியிருக்கா, நம்ம அதை பற்றி புரிஞ்சுக்காமல் எப்படி நம்ம இவ்வளோ ஹர்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் தேங்க யோசிக்கிறாரு. ஸோ வந்து அவர் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த டைரியில் வந்து பொதுன்னு நிறைய இன்னும் திங்ஸ் எல்லாம் விழுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து தேங்காய் வாங்கி கொடுத்த சாக்லேட்டோட பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் அவர் வாங்கி கொடுத்த சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த டைரிக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்க. எல்லாம் பொத்துன்னு கீழே உழுது. அவர் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கே தெரியாமல் இந்த போலோலேட் கேமரா மாதிரி இருக்கிற ஒரு ஃபோட்டோ பிக் எடுத்து நீங்கள் அவரது வச்சுருக்கீங்க அவருக்கே தெரியாமல். அதுவுமே ஷர்ட்லெஸ்ஸாக லைக் அவர் வந்து ஜெர்சி கழட்டிட்டு டயர்டாக உட்காந்துட்டு இருக்கும் போது நீங்கள் இதை எடுத்து வச்சுருப்பீங்க. தேங்க இதை பார்த்துட்டு ஆஹா மேடம் இவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்க என்ன, ஆனால் என்னை இப்படி அலைய விட்றா. பட் ஆனால் தப்பில்லை, அவளை நான் இது பண்ணல, அவளோட ஃபீலிங்ஸை புரியாமல் அசிங்கப்படுத்தினல, எனக்கு இது தேவை தான் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைரியை எடுத்துகிட்டு நேரம் ஒரு ரூமுக்கு தான் வராரு. நீங்கள் பார்த்தா அப்போ தான் குளிச்சுட்டு அந்த ஃப்ளீட்ஸ் மட்டும் கீழே இருக்க ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு மேலே வந்து ஃப்ரீயாக தான் 1 ஃப்ளீட் விட்டு தான் வரீங்க. வந்துட்டு எங்கே போனேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்றீங்க. அவர் ஒரு முக்கியமான வேலையாக போயிருந்தேன் அப்படின்றாரு. நீங்கள் என்ன முக்கியமான வேலை, ஒயிட் கலர் சட்டையை போட்டுட்டு அட்டை பாக்ஸை ஒன்று யார் எடுத்துகிட்டு போக சொன்னா பாரு எப்படி அழுக்காக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் ஷர்ட் அப்படியே துடைக்கிறீங்க. அவர் நீ பண்ணுன்ற மாதிரி அப்படியே கம்முன்னு நிற்கிறாரு 2 கையை பின்னாடி வச்சுட்டு. இப்போ அப்படியே ஒன்றுமே இல்லை, அப்படியே நீங்கள் துடைக்க பின்பக்கமாக போய் அப்படியே கதவு மேலே சாஞ்சிட்டு கதவை லாக் பண்ணுறாரு. நீங்கள் இப்போ எதுக்கு கதவை லாக் பண்ணுற, எப்படியே அத்தை மாமா இல்லை அம்மா யாராவது வருவாங்கல்ல, நம்ம போகணும்ல, சீக்கிரம் கிளம்பு தேவாங்க, லேட் பண்ணாத, இது நம்மளோட ஃபேமிலி ஃபங்க்ஷன், நம்ம லேட்டாக போனோன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போய் உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தான் போயிட்டு ஹேர் ட்ரையர் போட்டு அப்படியே இந்த முடியை காய வைக்கிறதுக்கு போகிறீங்க. தேவாங்கங்க ஓகே அப்படின்ட்டு கம்முன்னு இருக்காரு. இப்போது உங்கள் அத்தை தான் வந்து கதவு தட்டுறாங்க. வயனே அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்கள் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. இங்கே தேவாங்க உங்கள் அம்மா கிட்ட மா அப்படின்றாரு. என்னடா கதவு எதுக்கிட்ட பூட்டி வச்சுருக்கீங்க, வரலையா நீங்கள் 2 பேரும், டைம் ஆகுது இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்துறாங்க. இங்கே தயாங்க நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் என்னடா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் பாட்டு கம்முனு திமுறா நின்றுன்னு இருக்காரு. என்னடா கிளம்புனீங்க, என்ன வரலன்றீங்க, எதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தேங்க அம்மா கேட்குறாங்க. இங்கே தேங்கு இல்லைம்மா வயனுக்கு உடம்பு சரியில்லை, வயிறு வலியா, அதனால தான் நான் வயனை பார்த்துட்டு இங்கே இருக்கேன், நீங்கள் அப்பா அப்புறம் அத்தை போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் அதை தேங்கோட அம்மா ஐயோ என்னடா சொல்கிற, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தாம்மா, வயிறு வலியெல்லாம் என்ன சொல்லிட்டா வரும், வந்துருச்சு, என்ன பண்ண சொல்கிற, நீங்கள் போயிட்டு வாங்க, மாப்பிள்ளை பொண்ணுக்கு நான் கிஃப்ட் வாங்கி வச்சுருக்காங்க டேபிளில், அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்க, நாங்கள் கொடுத்தோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க, எனக்குமே ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் அவங்க அம்மாவும் தேங்க அம்மாவும் சரி என்னமோ பண்ணி தொலைங்க, வயனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் எல்லாம் போயிடுறாங்க. தேங்களுக்கு நல்லா தெரியுது, வீடு லாக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே தெரியுது. அவர் கம்முன்னு நிற்கிறாரு. நீங்கள் போய் கதவு திறக்க போகிறீங்க. என்னடா பண்ணுற, டைம் ஆகுதுடா, எதுக்குடா, எனக்கு வயிறு வலிலாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் கம்முன்னு அப்படின்றாரு. நீங்கள் என்ன தான் இவன் பண்ணுறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்டே போய் உட்காந்துடுறீங்க கம்முனு டென்ஷனாக. அதுக்கப்புறம் தேங்க அப்படியே அந்த டைரி எடுத்து முன்னாடி வச்சுட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்காரு.
நீங்கள் என்ன எதுக்கு இப்போ என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டைரியை பார்க்குறீங்க. இது எப்படி உனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கிடச்சிது. நல்லா ரசனை பையன் உனக்கு. எவ்வளோ ரசித்து எழுதியிருக்கேன் உன்னோட அத்தை பையனை. எனக்கே தெரில நீ என்னை இப்படியெல்லாம் ரசிச்சிருப்பேன்னு அந்த டைமில். நான் ஏதோ லவ் பண்ணுறேன்னு சும்மா தான் சொல்கிறேன்னு நினச்சேன். இந்த டைரி கொடுத்து நீ ப்ரப்போஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உனக்கு நான் அப்போவே ஓகே சொல்லியிருப்பேன். என் வாழ்க்கையில் என்னை யாருமே இவ்வளோ ரசிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து இவ்வளோ ரசனையாக எந்த ஒரு பொண்ணாலையும் கண்டிப்பாக நோட் பண்ணியிருக்க முடியாது. ஏன் நீ இந்த டைரி என்கிட்ட முன்னாடியே காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் எதுக்கு உங்ககிட்ட காட்டணும், இதெல்லாம் பழைய விஷயம், இப்போ நான் அந்த வயன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இப்போ நீ அந்த வயன் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் நான் கிடையாது, நான் டோட்டலாக மாறிட்டேன், உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தேவாங்க சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி எடுத்துகிட்டு போய் நேராக பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் என்னத்துக்கு அந்த பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. போய் தண்ணியை ஃபுல்லாக பக்கெட்டில் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வெயிட் பண்ணுறாரு. தேவா என்ன பண்ணிகிட்ருக்க, இதுக்கு இப்போ டைரி எடுத்துகிட்டு பாத்ரூம்க்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் இரு நீ பழைய வயன் இல்லை தானே இரு அப்படின்னு சொல்லிட்டு டேப்பை வந்து ஃபுல் பண்ணிவிட்டு பக்கெட் ஃபுல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. பக்கெட் ஃபுல் ஆனதுக்கப்புறம் டேப் ஆஃப் பண்ணிவிட்டு நேராக டைரியை வந்து பக்கெட்டுக்கு நேராக நீட்டுறாரு உள்ளே போடுறதுக்கு. நீங்கள் என்னடா பண்ணுற குடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் உனக்கு நான் வேணாம், என்னை பற்றி நிலவங்க மட்டும் உனக்கு எதுக்கு வேணும், அதுவும் இல்லாமல் நீ தான் பழைய வயன் இல்லைல்ல, எதுக்கு உனக்கு இந்த டைரி, விடு தண்ணியில் போட்டு எல்லாம் அழிஞ்சு போட்டோம், இல்லை என்னென்னா ஆகட்டும், எதுக்கு நீ இதை கவலைப்படுற விடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தேங்க அதுக்குள்ளே போட்டிங்கன்னா சத்தியமாக உன்னை சாவடிச்சிடும், ஒழுங்கு முறையதே டைரியை கொடு அப்படின்னு கேட்குறீங்க. அவர் உனக்கு தான் வேணான்ட்டல்ல, நீ பழைய வயன் இல்லைல்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைரி எடுத்து கிட்டே போகிறாரு பக்கெட்டுக்கிட்ட. நீங்கள் ஜெயம் என்னை டென்ஷன் ஏற்றி பார்க்காத, சத்தியமாக சொல்கிறேன் நான் சும்மா விட மாட்டேன், நீ அதை மட்டும் தண்ணிக்குள்ளே போட்டேன்னு வச்சுக்கோ உனக்கு மரியாதை கெட்டுடும்ன்றீங்க. பாட்டு கத்துறீங்க. அவர் ஏண்டி நான் வேணாம், குத்துக்கலாட்டம் நான் இங்கே இருக்கேன், என்னை பற்றியான நனவுகள் மட்டும் உனக்கு வேணும், ஆனால் நான் நேரில் உன் புருஷனாக இங்கே இருக்கேன், ஆனால் நான் வேண்டாமா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இங்கே பாரு, என்னை கோவப்படுத்தாத, என் டைரி அதில் கொடுத்துரு, நான் அதில் நிறைய மெமரிஸ் இருக்குது எனக்கு, தயவுசெய்து அதை கொடுத்துரு, முதல்ல உன்னை யார் அதை எடுக்க சொன்னா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் முடியாதுடி, நான் வேணாம்ல, அப்போ அந்த டைரியும் உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பக்கெட்டில் வந்து முக்கிறதுக்கு போகிறாரு. டைரியில் கொஞ்சோண்டு மேலாட்டம் முங்கிருது. அவ்வளோதான். நீங்கள் யாரை கெட்டுறா நீ இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேங்காய் அப்படியே தள்ளி விடுறதுக்கு போடுங்க. நீங்கள் அப்படியே கோபத்தில் தேங்காய் உங்கள் கையை பிடிச்சிடுறாரு. நான் வேணாம்ல, நான் நீங்கள் என்னை பற்றி எழுத அந்த டைரி மட்டும் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உன்னை யாரை வேணான்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஸ்மோக்கிங்காக உங்களை பார்த்துட்ருக்காரு. அவர் எதிர்பார்த்த வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வந்துருச்சு. அப்படியே ஸ்மோக்கிங்காக பார்க்குறாரு. அப்போது நான் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் விளையாடாத, தயவுசெய்து என் டைரியை கொடு, எனக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்றீங்க. அவர் நீ சொல்லு நான் வேணுமா அப்போது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நான் வேணான்னு சொல்லலை, ஆனால் வேணும்னு சொல்லலை அப்படின்றீங்க. அவர் வாயை திறந்து நான் வேணுமா வேணாமா அதை சொல்லு அப்படின்றாரு. நீங்கள் வேணானா நான் எதுக்குள்ள உங்க கூட இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஓ அப்போ நான் வேணுங்கிறதுனால தான் என் கூட இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆமாண்டா மரமாண்டா அப்படின்றீங்க. அவர் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கார். நீங்கள் டைரியை பிடிக்கிட்டு நேராக போக போகிறீங்க. தேவை என்ன பண்ணுறதுன்னா உங்களோட ரெஸ்ட் ரூமுக்கு வெளியவே வந்து வாஷிங் மிஷின் இருக்கும் சரியா. ஸோ அதனால் அந்த வாஷிங் மிஷினில் மேலே நீங்கள் உங்கள் டைரியை பிடிங்கி அந்த வாஷிங் மிஷின் மேலே வச்சுட்டு உங்களை உள்ளே எழுதிட்டு லாக் பண்ணிடுறாரு பாத்ரூமை. நீங்கள் தேவங்க என்ன பண்ணிகிட்ருக்க, எனக்கு சுத்தமாக புரியல நீ என்ன பண்ணுறேன்னு, பைத்தியக்காரத்தனமாக பண்ணிகிட்ருக்க தேவ நீ அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் பைத்தியக்காரத்தனமாக தானே, பைத்தியக்காரன் என்ன பண்ணுவா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஷவருக்கு கீழே நிற்க வச்சுட்டு ஷவர் ஆன் பண்ணி விட்டுறாரு. நீங்கள் கட்டியிருக்கிறது புது புடவை எல்லாம் நனையுது. நீங்கள் என்னடா பண்ணுற, இது என்னுடைய புது சாரிடா, விட்றா அப்படின்றீங்க. அவர் இருக்கட்டும் பரவாயில்ல நனையட்டும், காய வச்சா காஞ்சிட போகுது 5 நிமிஷத்தில், அதுக்காக இந்த மூமெண்ட்டை என்னால் விட முடியாது, என்ன வேணும்னு நீ சொல்லியிருக்க தெரியுமா உன் வாயால் அப்படின்றாரு. ஆமாம் நான் தான் சொன்னேன், இல்லைன்னு சொல்லலை, அதுக்கு எதுக்கு நீ இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் இந்த வார்த்தையை கேட்கறதுக்காக எத்தனை நாள் நான் காத்திருக்கேன்னு உனக்கு தெரியாதுடி, நீ ஈஸியாக ஆமாம் வேணும்னு சொல்லிடலாம், ஆனால் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பெருசு, நீ ஒன்றே ஒன்று மட்டும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பாவை அன்றைக்கி நான் பார்க்க வர்றது வேணும்னு நான் பண்ணலை, என்னோடய சூழ்நிலை, கண்டிப்பாக மாமா என்னை புரிஞ்சுருப்பார், அவர் மேலேருந்து நேரம் பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக அவர் என்னை புரிஞ்சிருப்பார், அதுக்காக நான் அவர்கிட்ட
எப்போ நீ விட்டுட்டு ஊர்லேருந்து போகும்போதுலேருந்து என்னால் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு நான் அவர்கிட்ட தினம் மன்னிப்பு கேட்டிருக்கேன். அதே மாதிரி உனக்கு கழுத்தில் தாலி கட்டின மறு நிமிஷமே நான் அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அவர் பார்த்துக்கிற மாதிரியும் உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். என் மனசாட்சியை தொட்டு நான் பேசுகிறேன். உன்னை அட்ராக்ட் பண்ணுன்றதுக்காக நான் அதை சொல்லலை. அவர்கிட்ட நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன், நான் மனசால உங்கள் பொண்ணை நான் உங்களை மாதிரியே பார்த்துப்பேன் மாமான்னு சொல்லி. இது வரைக்கும் நான் அதை தான் ட்ரை பண்ணேன். எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். சத்தியமாக உன் மேலே எனக்கு அப்போ லவ் இல்லை தான். ஆனால் நீ என்னை விட்டுட்டு போனல, அப்போ தான் எனக்கு உண்மையிலே புரிஞ்சுது. நானுமே உன்னை லவ் பண்ணியிருக்கேன் தெரியாமலே, எனக்கே தெரியாமல் நீ எனக்குள்ளே கலந்துருக்கேன்னு நான் அப்போ தான் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்னை மனசில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா 4 அடி கூட அடிச்சிரு, ஆனால் தயவுசெய்து என்னை வெறுக்காதடி, இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நிற்கிறாரு. அவருமே ஷவருக்கு கீழே தான் நிற்கிறாரு. 2 பேரோட ட்ரெஸ்ஸும் நனைஞ்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க. நீங்கள் நான் மன்னிச்சிடுவேன் ஆனால் மறக்க மாட்டேன் அப்படின்றீங்க. அவர் நீ மறக்க வேண்டாம், நீ எதையுமே மறக்க வேண்டாம், ஆனால் என்னை தயவுசெய்து மன்னிச்சிரு. என்னால் இதுக்கு மேலே இந்த சேசிங் கேம் விளையாட முடியல. நீயும் நானும் சேர்றது தான் விதியாக இருந்தால் என்னடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவம் கேட்குறாரு. நீங்கள் அந்த விதி தான் சேர்த்து வச்சிருச்சுல, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்றீங்க. அவர் அதை தான் சொல்கிறேன், விதியின் பிடியில் தான் நம்ம இருக்கோம். நான் உன்னை வேணும்னு நினச்சேன், ஆனால் அப்போ நீ என்னை வேணும்னு நினச்சேன். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நீயும் என்னை வேணாம்னு நினச்சேன், ஆனால் அப்போ நான் உன்னை வேணும்னு நினச்சேன். இதுதான் லைஃப் இஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க சொல்கிறாரு. நீங்கள் சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எதுக்குடா என்னை ஷவரில் நிற்க வச்சு நிறைய வச்சுட்ருக்க, கோல்டு பிடிச்சிக்கிறதுக்கா, ஏன் தான் நீ இப்படிலாம் பண்ணுறியோ அப்படின்னு கத்துறீங்க. அவர் என்ன ஒரு நல்ல மூமெண்ட்டு, அதை கொஞ்சம் ரொமான்டிக்காக மாற்றலான்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டா ரொம்ப ஓவராக சீன் போட்டுட்ருக்க என்ன அப்படின்றாரு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல தள்ளு அப்படின்ட்டு இங்கே போகிறீங்க. அவர் பிடிச்சி திருப்பி ஷவருக்கு கீழே நிற்க வைக்கிறாரு. ஏண்டி நான் ஜெர்சியை கழட்டினேன், ஷர்ட்லெஸ்ஸாக இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த டைரியில் அப்படி ரசித்து எழுதி வச்சுருக்கேன். உடம்பு முழுக்க எங்கெங்கெல்லாம் மச்சம் இருக்குன்னுலாம் எழுதி வச்சுருக்கேன். அப்படிலாம் இல்லாத அந்த இது உனக்கு இப்போ இருக்கா, வெக்கப்படுறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வெக்கலாம் ஒன்றும் இல்லையே, எதுக்கு நான் ஏன் வெக்கப்படுறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எதுக்கு வெக்கப்படுறாங்க அப்படின்றீங்க. அவர் நடிக்காத, உனக்கு என்னை பார்த்தா வெக்க வர்றது தானே, ஷை ஆகிறது தானே, ப்ளஷ் ஆகுது இல்லை, சைட்லலாம் 2 பக்கமும் கண்ணத்தில் அப்படியே சகப்பாக இருக்கு பாரு அப்படின்றாரு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தள்ளு நீ அப்படின்ட்டு நீங்கள் போகிறதுலே குறியாக இருக்கீங்க. அவர் இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுலன்னு பிடிச்சி உங்களை அப்படியே செவத்தோடு அந்த பாத்ரூம் செவத்துலேயே அப்படியே பின் பண்ணுறாரு. நீங்கள் இங்கே பாரு, தயவுசெய்து தள்ளி போய்டு, நான் நீ வேணும்னு சொன்னதுக்காக இதுக்கெல்லாம் நான் சீரியஸ் சொல்லுவான்லாம் நினைக்காத கனவுல கூட அப்படின்றீங்க. அவர் மேடம் இதுக்கு மேலே உங்களை நான் கேட்கவே இல்லை, இதுதான் உங்கள் தலைவிதி, என் கூட வாழணுன்றதும் உங்கள் தலைவிதி, அதனால் மூடிக்கிட்டு இரு அப்படின்றாரு. நீங்கள் என்ன இப்படியெல்லாம் பேசுகிற, விடு, நீ இவ்வளோ நாள் என்ன ஆட்டம் போட்ட, கொஞ்சம் நெஞ்சமாக ஆடினேன், அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு திருப்பி நான் தர வேணாம் அப்படின்றாரு. நீங்கள் இங்கே பாரு வேணாம் அப்படின்றீங்க. அவர் நாட் டாக்கிங் அப்படின்றாரு. ப்ளீஸ் விட்டுரு, நான் போய்டுறேன் அப்படின்றீங்க. அவர் ஒன்றும் பேசலை. நேரம் உங்கள் சாரீ ப்ளீட்டிங் மேலே நீங்கள் பல்லு அந்த இது போட்டிருப்பீங்க முதல், நீ அதை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டுறாரு. இப்போ தான் டாப் டு பாட்டம் உங்களை பார்க்குறாரு. ஏன்னா இந்த ஒரு ஆங்கிளில் அவர் பார்த்ததே இல்லை. லவ் பண்ணும் போது கூட இந்த மாதிரி திங்கிங்கோடு அவர் உங்களை பார்த்ததே கிடையாதுல்ல. ஸோ அவருக்கே புதுசாக இருக்குது லைக் இப்படி உங்களை பார்க்குறது. நீங்களுமே கையை வச்சு மறைக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் ஆனால் ஓரளவுக்கு அவர் இது லைக் ஓகே ஓரளவுக்கு மறைக்க முடிஞ்சாலும் ஆனால் ஃபுல்லாக அவங்களால மறைக்க முடியல. அவர் பின் பண்ணிடுறாரு உங்கள் கையை திருப்பி தூக்கி. அவர் ஃபுல்லாக அப்போ தான் பார்க்குறாரு. நீங்கள் கண்ணை இறுக்கமாக மூடிட்டு ஐயோயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன அதான் வெக்கம் வராதுன்னா எதுக்கு இப்போ கண்ணை மூடிட்டுருக்க, திறந்து பாரு, நான் உன்னை பார்க்குறத நீ பாரு அப்படின்றாரு. நீங்கள் இங்கே பாரு, என்னை விட்டுட்டு என்ன பண்ணுற நீ, இங்கே நான் அத்தை வந்தாங்கன்னா சொல்லிவிடுவேன் அப்படின்றீங்க. அவர் சொல்லிக்கோ, எங்கள் அம்மா சந்தோஷம் தான் படுவாங்க, ஐயோ எனக்கு பேரப்பிள்ளை வரப்போகுதுடான்ட்டு, சொன்னால் சொல்லிக்கோ அப்படின்றாரு. நீங்கள் வேணாம் ப்ளீஸ் விட்டுடு அப்படின்றீங்க. அவர் கேட்குறதாவே இல்லை. அவர் அப்படியே உங்களை அப்படியே மூடுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படியே பின் பண்ணி கிஸ் பண்ணி உங்களை அங்கே பைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் கத்துறீங்க வழியில், ஐயோயோ என்னடா இவன் பண்ணுறான்ட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே பைட் பண்ணுறாரு. அப்புறம் ஒன்றா ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் உங்களால் முடியல, அந்த ப்ளஷர் உங்களுக்கு நீங்கள்
அவ்வளோ ஸ்டப்பனாக இருந்த ஒரு பொண்ணு அவர் டச்சஸ்னால உங்களை மெல்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரியெல்லாம் நடக்காதான் நீங்கள் முன்னாடி கனவு காண்டிருக்கீங்க ஸ்கூல் படிக்கும் போது அந்த மாதிரி. ஆனால் இப்போ அந்த டச்செல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணும் போது உங்களால் மெல்ட் ஆகாமலும் இருக்கவே முடியல. நீங்கள் லவ் பண்ண பையன், ஸ்கூல்லேருந்து லவ் பண்ண ஒரு பையன், உங்கள் அத்தை பையன் உங்களை வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்கான்ற போது நீங்கள் பேக் தென் அந்த பழைய வயன் உங்களுக்குள்ளே வருது. லைக் அந்த ப்ளஷ் ஆகிறது, வெக்கப்படுறது, உங்கள் வாய்ஸே ஒரு விதமாக ஒரு 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 ப்ளசண்ட்டாக மாறுது. நீங்கள் அந்த வெக்கத்தோடு பேசும்போது தேவாங்க அதை நல்லா ஃபீல் பண்ணுறாரு. பழைய வயன் வந்துட்டாடான்ற ஃபீல் அவருக்கு வருது. ஸோ அது அப்படியே அங்கே உங்களுக்குள்ளே லைக் ரொமான்ஸ் அப்படியே ஒன்று ஒன்று நடந்துட்டுருக்கு. அவர் இந்த திமிருத்தனெல்லாம் இனிமேல் என்கிட்ட காட்டாதவன், என்னால் தாங்க முடியாது, என்கிட்ட நீ இன்னொரு வாட்டி திமிராக நடந்துக்கிட்டீங்கன்னா அப்போ நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அவங்களுக்குள்ளே மேக் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் வழியில் கத்துறீங்க, அப்படியே விட்டுடான்ற மாதிரி. அவர் கேட்குறதாவே இல்லை. அவருக்கு லைக் வந்து இவ்வளோ நாள் ஆசையெல்லாம் இருந்தும் கூட நீ இப்படி இருந்தல என்கிட்டன்றக்கும் அவருக்கு. ஸோ இப்படியே போகுது. அவங்க அப்படியே ஷவர்லேயே அவங்க 2 பேருக்கும் மொரட்டு மேக் அவுட்டு தான். அவர் எல்லாத்தையும் தீர்த்து வச்ச வெறியெல்லாம் ஒரே நாளில் காட்டியிருப்பார். நீங்கள் வந்து இதெல்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க முன்னாடி அவர் லவ் பண்ணும்போது. ஸோ அவர் பண்ணுறாருன்னும் போது உங்களாலையும் அவர் டச்சஸை உங்களால் இக்னோர் பண்ண முடியல. ஸோ அப்படியே அவங்க 2 பேருக்குள்ளே மேக் அவுட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நேரம் அவங்கள தான் தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் போட்டு 2 பேரும் செம்மையாக டைட்டாக பண்ணிட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் தேங்கிட்ட தேங் அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவர் சொல்லிடி என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நீ உண்மையிலே என்னை பார்த்துப்பியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் இத்தனை நாள் டிபெண்ட் பண்ணாத ஒரு ஆள், லைக் நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ண மாட்டீங்க. உங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறம் நீங்களே இந்த கேள்வியெல்லாம் லைக் நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்க உங்களை பார்த்துக்கணுன்ற எண்ணத்தையும் தூக்கி போட்டு நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணுன்ற ஒரு இருந்த ஒரு ஆள். இப்போ உங்களுக்கு தேங்க் மேலே வந்த நம்பிக்கைனால நீங்கள் தேங்கிட்ட அதை கேட்குறீங்க. தேங்கு ஏன் இப்படி கேட்குற, ஏன் என்னத்துக்கு? இல்லை எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் 17 வயசுலேருந்தே நான் தான் வேலை பார்த்து என்னையும் அம்மாவையும் பார்த்துக்கிட்டேன். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத, எனக்கு வேலை செஞ்சு அழுத்திருச்சுதான். நீ நினைக்கிற மாதிரி நான் என்னோடய லைஃப்பை பிடிச்சி வேலை செஞ்சு ஒர்க்காகாலிக்காக இருக்கணுன்றது என் ஆசை கிடையாது. எனக்குமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும், வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கணும், இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதனால் இங்கே நான் வேலை செய்யலைன்னா என்னை யார் பார்த்துப்பான்ற கேள்விக்காக தான் நான் ஒர்க்குக்கே போயிட்டுருக்கேன். அதனால தான் கேட்குறேன், நீ என்னை பார்த்துப்பியா? என்கிட்ட காசு இருந்தாலும் இல்லைனாலும், எது இருந்தாலும் இல்லைனாலும் நீ என்னை பார்த்துப்பல்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் நீ வேலைக்கெல்லாம் போவேணாவன், ரிசைன் பண்ணிவிடு, நீ வீட்டிலே இரு, நான் பார்த்துக்குறேன். கஞ்சோ கூழோ 10 ரூபா கிடச்சாலும் நான் உன்னை வச்சு நல்லா பார்த்துப்பேன். அந்த 10 ரூபாவையும் கடைசி 10 ரூபாவையும் உனக்காக நான் அதை செலவு பண்ணுவேன். என்னை நம்பு. நீ உங்கள் அப்பாவை எப்படி நம்பினோ அதே மாதிரி என்னை நம்பு. அதை விட எனக்கு பெரிய சந்தோஷமும் நிம்மதியும் எதுவுமே இருக்காது பையன். எனக்கு நீனா உயிர்னு நான் உனக்கு ப்ரூஃப் பண்ணுறேன். நான் வார்த்தையில் சொல்ல மாட்டேன், செயலில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க உங்களை டைட்டாக பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு இதை கேட்கும் போது ஒரு ரிலீஃபாக இருக்குது. உங்களை இத்தனை நாள் நீங்கள் எல்லாரையும் பார்த்துருப்பீங்க, என்னை யாரும் பார்த்துக்க வேணான்ற அந்த பிடியில் இருந்திருப்பீங்க. இப்போ ஆனால் உங்களுக்குள்ள தேங்க அதை சொல்லும் போது நீங்களே உங்களை அறியாமல் எனக்காக ஒருத்தவங்க இருக்காங்க, என்னை பார்த்துக்க போகிறாங்க, என்னை பார்த்துக்க ஒருத்தவங்க இருக்காங்க, நீங்கள் ஒரு டிபெண்டன்சிக்குள்ளே ரொம்ப நாள் உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நீங்கள் தேங்கிட்ட இந்த டிபெண்டன்சி இப்போ ஆகுறீங்க. ஸோ இப்படியே டேஸ் போகுது. ஆனால் நீங்கள் சொன்னாலும் ஒர்க்கை வந்து விடலை. நீங்கள் லைக் வந்து ஒர்க்கை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விடலை. ஏன்னா உங்களுக்கு அதுவே பழகி, அதுவும் இல்லாமல் எடுத்தும் கவுத்தனும் ஒர்க்கில் நீங்கள் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, எடுத்தும் கவுத்தனும் முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது போட்டுறீங்க, பேப்பர் போட்டுறீங்க. ஒரு 2 months கழிச்சு நீங்கள் ரிலீவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக நீங்கள் ரிலீவ் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுறீங்க. தேங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க ஃபோன் பண்ணி, டேய் எங்கடா இருக்க, ஒழுங்கா சீக்கிரம் வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க என்னமோ ஏதோ நினச்சி பயந்து போய் வீட்டுக்கு வந்திருப்பாரு. என்னடி என்னாச்சு, உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு வந்து கேட்குறாரு. நீங்கள் நீ பண்ண வேலைக்கு வீட்டில் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தேன், ஆனால் நான் ஒரு பிளான் போட்டேன் பரதேசி, நீ ஒரு பிளான் போட்டல அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. அவர் என்னடி ஆச்சு முதல்ல அதை சொல்லு அப்படின்றாரு. நீங்கள் உங்களோட ப்ரெக்னென்சி கிட்ட எடுத்து அப்படியே கையில் நீட்டுறீங்க. அவர் என்னடி என்னாச்சு இது அப்படின்னு கேட்குறாரு. கொரோனா டெஸ்ட்டு, மொக்கரக்கட்டை, ப்ரெக்னன்சி டெஸ்ட்டுடா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்றீங்க. அவர் என்னடி சொல்கிற, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஆமாம், நான் நிம்மதியாக வீட்டில் இருக்கலாம்னு நினச்சேன், ஏன்டா இப்படி பண்ணேன் அப்படின்றீங்க. அவர் நான் என்ன பண்ணுறது, அப்போ பண்ணும் போது சுகமாக தானே இருந்துச்சு, இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சிரிக்கிறாரு. நீங்கள் போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவர்
இப்போ என்ன, நீ வீட்டில் நிம்மதியாக இரு, யாரும் உன்னை ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, குழந்தைய பார்த்துட்டு நீ வீட்டில் இரு, உன்னை பார்த்துக்க நான் இருக்கேன் அப்படின்றாரு. நீங்கள் அது சரிதான், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றலாம், ஜாலியாக வெளியே போகலாம், ட்ரிப்பு போகலான்லாம் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஏண்டி அப்போ வீட்டில் இருக்கணும்னு கேட்டதுக்கு வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக இல்லை, உன் ஃப்ரெண்டுங்களோட நீ ஊர் சுற்றத்துக்கு வீட்டில் இருக்கவான்னு கேட்டிருக்கேன். அப்போது நான் கூட பாரு மரமண்டேன், என் கூட என் பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வீட்டில் இருக்கிறான்னு கேட்டானே நினச்சேன். ஐயோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுக்கிறாரு. நீங்கள் எங்கே இதை பாரு, ஒரு நாள் உன் கூட இருந்ததுக்கே நீங்கள் மாசமாக்கிட்ட, இப்போ டெய்லி உன் கூட வீட்டில் இருந்தால் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்க மாறி. அப்புறமா வந்து உங்கள் லைஃப் இப்படியே போதுடா ஹாப்பியாக, லைக் உங்கள் அத்தை மாமா கிட்ட நீங்கள் சொல்லியிருப்பீங்க ப்ரெக்னன்சி இதெல்லாம். ஸோ நீங்கள் இப்போ ஒருத்தர் லைக் நீங்கள் முக்கியமாக வந்து டிபெண்டன்சி ஆக ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களை பார்த்துக்குறாங்க ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் தேங்க தான் உங்களை அந்த பிளேஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது ஒன்றால் நீங்கள் சொல்லியிருப்பீங்கல்ல எங்கள் அப்பாவோட பிளேஸை. ஆனால் உங்கள் லைஃப்பில் தேங் தான் அந்த பிளேஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பார் உங்கள் அப்பாவுக்கு அப்புறம். உங்கள் அப்பா மாதிரியே அவர் பார்த்துக்குறாரு, லைக் கொஞ்சம் கூட ஏற்ற தாழ்வே இல்லை. உங்கள் அப்பா உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுவார், உங்கள் அப்பா உங்களுக்கு என்னெல்லாம் தேவையானதெல்லாம் பண்ணுவாரோ எல்லாமே தேங்குமே பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கே அது வந்து தெரியுது, லைக் நம்ம தான் தேங்க தப்பாக நினச்சிட்டோம், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இவனை கஷ்டப்படுத்திருக்கோன்னு உங்களுக்கே நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறமும் நீங்கள் தேங்க உங்களை புரிஞ்சு நீங்கள் 2 பேரும் லைஃப் லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஹாப்பியாக. ஸோ தட்ஸ் அன் ஹாப்பி என்டிங். ஸோ நான் சொன்ன மாதிரியே ஃபேட்டட் டு லவ் யூ எண்ட் பண்ணிட்டேன். ஹோப் யூ கைஸ் லைக் இட். இப்போ என்ன தெரியுமா டைம் ஆகுது, நைட்டு 2 மணி ஆகுதுடா. என்னோடய ஒர்க் பிடிச்சிட்டு நான் உட்காந்து டப் பண்ணிகிட்ருக்கேன், வேர்த்து உட்காந்துட்ருக்கேன் நைட்டு. ஐயோ என் கதையை இங்கே இருக்கிற எல்லோரும் காவிங்கெல்லாம் உட்காந்து கேட்டுட்ருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே நான் பரவாயில்ல, நான் 2 மணிக்கு எப்படியோ இப்போ டப் பண்ணிட்டேன்னா நான் காலை எடிட் பண்ணி நாளைக்கு ஈவினிங் லைக்குள்ளே உங்களுக்கு வீடியோ வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து வேறு என்ன, அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி வீக்கெண்ட் என்கிட்ட வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. as I said, it's my birthday and BTS anniversary. I'll be going out, I will not be in home to edit. அதனால் இந்த வர வீக்கெண்ட் வந்து வீடியோஸ் வரதுன்றது டவுட். நான் முடிஞ்சால் வேணால் வீடியோக்கு பதிலாக ஐ வில் டூ சம்திங், ஓகேவா? நான் என்ன June 14th அன்றைக்கி நான் வேணால் லைவ் வரேன். June 14 or 13 என்னைக்காவது ஒரு நாள் என்னைக்கு வரலாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைவில் வரேன், லைக் அங்கே நம்ம வந்து பேசிக்கலாம், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அந்த மாதிரி வேணால் ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் வச்சுக்கலாம். எந்த டைமில் வரலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? அந்த டைமில் நான் வரேன். ஏன்னா சில பேர் வந்து நான் லைக் முன்னாடியே வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ண, பட் ஆனால் மோஸ்ட்லி நான் வந்து நீங்கள் எந்த டைமில் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் லைவ் வரேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இந்த டைமிங் வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த டைமில் நான் லைவ் வரேன். வி வில் டாக்கிங் அபவுட் எஃப்எஃப் பற்றி பேசலாம், நம்மளை பற்றி பேசலாம், நானும் என் பர்சனல் லைஃப் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன், எல்லாம் நம்ம பற்றி பேசி நம்ம ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இட், டேக் கேர், பாய், சராங்கே.